ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் மாடியூல் டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாடியூல் டியில் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். மாடியூல் டியில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், கம்ப்ளைன்ஸ் இன் பேங்க்ஸு, அதுக்கப்புறமா கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? இதை பற்றி தான் பேசுகிறாங்க மாடியூல் டியில். ஓகேங்களா? ஓகே. அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 26 வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் பேங்க்ஸ். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் பேங்க்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளைண்ட்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சில லாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சில லா இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கம்ப்ளை பண்ணணும். இது எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து அந்த லாஸை மீறாமல், அந்த ரூல்ஸை மீறாமல் நம்ம வந்து ஒரு ஒரு டிரான்சாக்ஷனையும் ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம செய்யணும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான், கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம எந்த பெரிய ரிஸ்க்கும், ஏதாவது ஆர்கனைசேஷனில் பெரிய ரிஸ்க் எதுவும் வருது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி தான் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளை பண்ணுறது மூலியமாக நம்ம பெரிய பெரிய ரிஸ்க்கை வந்து நம்மளால் பெருசாக அவாய்ட் பண்ண முடியும். ரிஸ்க் எல்லாத்தையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
இப்ப இதுல வந்து இப்ப இது வந்து கம்ப்ளையன்ஸ். இப்ப இதுல கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்ன்றது அப்ப எப்போ வரும்? இப்ப கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா, இந்த லாஸ் எல்லாமே ஃபாலோ பண்றோம்னா கம்ப்ளையன்ஸ்ன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப ரிஸ்க்ன்றது எப்போ வரும்? இந்த ரூல்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். ஓகேங்களா? அரைசஸ் ஃப்ரம் த பேங்க்ஸ் ஃபெயிலியர் டூ கம்ப்ளை வித் லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட். ஓகேங்களா? இத வந்து நம்ம வந்து கம்ப்ளை பண்ணாம இருக்கிறப்ப தான், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த லா, ரூல்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதுல லா, ரூல்ஸ்லாம் சொல்லி பேசுறப்போ, அவங்க எத பத்தி பேசுறாங்க? அவங்க மெயினா எத பத்திலாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி லாஸ்ன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அதாவது இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், பிஆர் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பிஆர் ஆக்ட் ஒரு லா குடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, ஆர்பிஐ உடைய ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபெமா ஆக்ட் இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க வந்து லாஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் லா. அதுக்கப்புறமா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரி ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரி ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த மாரி ஆக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே வந்து அவங்க எதுல சொல்றாங்கன்னு சொன்னா, லாஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? லாஸ்ல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து நெறைய கோட்ஸ் குடுக்குறாங்க. அதே மாரி இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் வந்து சில கைட்லைன்ஸ் குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இவங்கலாம் வந்து சில ரூல்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இந்த ரூல்ஸு, அதுக்கப்புறம் இந்த லாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் பேங்க்ல வந்து இன்டர்னலா சில ரூல்ஸ் குடுத்துருப்பாங்க. இன்டர்னலா வந்து சில ரூல்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அந்த அந்த ரூல்ஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அவங்க வந்து பேசுறாங்க. இத கம்ப்ளைண்ட்ஸ்ல பேசுறப்போ, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அவங்க வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பண்ணல அப்படின்றப்போ, நமக்கு என்ன மாதிரிலாம் ரிஸ்க் வருது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, இப்ப கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் வருது. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் ஏன் வருது? நம்ம வந்து கம்ப்ளை பண்ணல. சில ரூல்ஸ வந்து நம்ம கம்ப்ளை பண்ணல. அப்ப அது கம்ப்ளை பண்ணலன்றப்போ, அது வந்து எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி சாங்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லீகல் அண்ட் ரெகுலேட்டரி சாங்ஷன்ஸ் வரும்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, ஃபைன் போடுவாங்க. இப்போ நம்ம ஆர்பிஐ, செபி இந்த மாரி இருக்காங்க இல்லையா? ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து கரெக்ட்டா பண்ணல, கம்ப்ளை பண்ணல அப்படின்ற பட்சத்தில என்ன பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க, பெனால்டீஸ் போடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து இது வந்து அட்வர்ஸா போகுது அப்படின்ற சமயத்தில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, லைசென்ஸ வந்து ரெவோகேட் பண்றதுக்கு குடுத்த லைசென்ஸ வந்து திரும்ப வாங்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ இது வந்து லீகல் அண்ட் ரெகுலேட்டரி சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மெட்டீரியல் ஆர் ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மெட்டீரியல் ஃபினான்ஷியல் லாஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம சில கம்ப்ளைண்ட்ஸஸ் குடுக்குறாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்றப்போ, நமக்கு வந்து அ சில அ ஃபினான்ஷியல் லாஸஸ் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம சிசிடிவிலாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சிசிடிவி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. அதில பேக்கப்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம அத வந்து சரியா செய்யல. சிசிடிவி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாம ஒருவேளை சிசிடிவி ஒர்க் ஆகாம போச்சுன்னு சொன்னாலோ, நம்ம வந்து பேக்கப் சரியா எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னாலோ, அதனால நம்ம வந்து அங்க ஏதாவது ஒரு ஃப்ராட் நடக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போகலாம். இல்ல யாருக்காவது எக்ஸஸா நம்ம பணம் குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாம போறதுக்கான வாய்ப்பு வந்து வருது. ஓகேங்களா? அது நம்ம தெரிஞ்சுக்க முடியாம போறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லன்னா சேஃப் ரூமுக்குன்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அத நம்ம ஃபாலோ பண்ணாம போறதுனால, அத வந்து ஈஸியா வந்து உடைச்சு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலலாம் என்ன நடக்குது? சில விஷயங்கள வந்து நம்ம கம்ப்ளை பண்ணாததுனால, ஈஸியா அங்க வந்து ஒரு ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. ஓகேங்களா? எப்ப நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் சரியா பண்ணலையோ, அப்ப அங்க வந்து ஈஸியா ஒரு ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அப்ப அந்த ஃப்ராட் நடக்கிறதுனால நமக்கு என்ன வரும்? ஃபினான்ஷியல் லாஸ் வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஸ் ஆஃப் ரெப்யூட்டேஷன் சொல்றாங்க. இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆர்பிஐ வந்து ஏதாவது ஒரு பேங்க்குக்கு வந்து பெனால்டி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிஐ வந்து ஏதாவது ஒரு பேங்க்குக்கு வந்து பெனால்டி குடுக்குறான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், உடனே என்ன ஆகும்னு சொன்னா, அடுத்த நாளே பேப்பர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேங்க்குக்கு ஆர்பிஐ வந்து இத்தன கோடி வந்து பெனால்டி குடுத்துருக்காங்க. பெனால்டி போட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஊரு பூரா வந்து பரவிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், நம்மளோட குட்வில்ல வந்து குறைக்கும். நம்மளோட நல்ல பேர வந்து மக்கள் கிட்ட இருந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இது வந்து நடக்கும். இதனால நமக்கு வந்து ரெப்யூட்டேஷனல் லாஸஸ் வரும். ஸோ நம்ம ஒழுங்கா கம்ப்ளை பண்ணல அப்படின்றப்போ, நமக்கு வந்து என்னலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, ஃபைனு, பெனால்டி இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா நமக்கு சில இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட பேரு வந்து கெட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் ஆஃபீசர். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் கம்ப்ளையன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அப்ப இந்த கம்ப்ளையன்ஸ்ன்றதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கம்ப்ளையன்ஸ் வந்து நம்ம நம்ம கரெக்ட்டா கம்ப்ளை பண்ணி ஒரு பேங்க்ல நமக்கு என்னலாம் குடுத்துருக்காங்களோ, அத வந்து நம்ம கரெக்ட்டா அ கம்ப்ளை பண்ணி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, மேக்ஸிமம் நம்ம வந்து தப்புகள வந்து தவிர்க்க முடியும். தவறுகள வந்து தவிர்க்க முடியும். ஆனா டே டு டே பிராக்டிஸஸ்ல நமக்கு சில விஷயங்கள வந்து கம்ப்ளை பண்ண முடியாது. அத வந்து நம்ம ஓவர் ரூல் பண்ணி தான் சில விஷயங்கள் நம்ம போவோம். ஆனா நெறைய இடங்கள்ல நம்ம வந்து கம்ப்ளை பண்ணி போறோம் அப்படின்றப்போ, அது வந்து நமக்கு நல்லது தான் குடுக்கும். ஸோ அப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் ஒருத்தவங்க போடுறாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர்ன்னு ஒருத்தவங்க போடுறாங்க.
போட்டு அவங்க மூலியமா கரெக்ட்டா எல்லாருமே கம்ப்ளை பண்றாங்களா? கரெக்ட்டா எல்லாருமே கம்ப்ளை பண்றாங்களா? சப்போஸ் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங் தேவைப்படுது. நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு ட்ரெய்னிங் வந்து தேவைப்படுது. அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, சில லா புரியல, ரூல்ஸ் தெரியல, அ அட்வான்ஸ்ல சில விஷயங்கள் தெரியல அப்படின்ற பட்சத்தில, நம்ம அவங்கள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி, நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து அவங்கள வந்து எஜுகேட் எஜுகேட் பண்ணி எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து கம்ப்ளை பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து யார வைக்கிறாங்கன்னு சொன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர்ன்னு ஒருத்தவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர்ன்ட்டு வந்து ஒருத்தவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யாரு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த இந்த யூனிட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் பார்க்குறோம். கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்ஷன் தான் பார்க்குறோம். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே யாரு பார்க்குறாங்கன்னு சொன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் தான் இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க என்னெல்லாம் ஃபங்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னா, அ இவங்க இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபங்ஷனா இருக்கணும்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட்டா இப்ப இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர்ன்னு இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட்டா ஃபங்ஷன் ஆகுற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட்டா ஃபங்ஷன் ஆகுற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆம். இவங்க வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பேங்கோட போர்டுக்கு வந்து டைரக்ட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பேங்கோட போர்டுக்கு வந்து டைரக்ட்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்னலாம் பண்றாங்கன்னு சொன்னா, என்னலாம் கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்குது, ஓகேங்களா? என்னலாம் கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறமா எவாலுவேட்ஸ் த பொட்டன்ஷியல் இம்பாக்ட் ஆஃப் தீஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? அ இந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா, அதனால என்ன ரிஸ்க்லாம் வரும், என்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து அவங்க அசஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றோமா? பேங்க்ஸ் வந்து அட்ஹியர் பண்றாங்களா? அப்படின்றத வந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு பிசினஸ் யூனிட்ஸ்‌க்கோ, பிரான்ச்சஸ்‌க்கோ இதுல வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில, அந்த கைடன்ஸஸ் வந்து யார் குடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் வந்து புரொவைட் பண்றாங்க. அதே மாரி ரிப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸஸ்ல எதுவும் இஷ்யூஸ் வருது அப்படின்றப்போ, அத வந்து போர்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றது, இல்லன்னா எம்டி, சிஇஓ அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றது. அந்த இதுல எரர் இருக்குது. அத ஸ்டேட்டஸ் என்னாச்சு? இதுல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்ல ஒரு எரர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அத ரெக்டிஃபை பண்ணணும். எல்லா விதமான ரிப்போர்ட்ஸையும் வந்து இவங்க வந்து புரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு சர்க்குலர் ஒரு டேட்டா லோக்கலைசேஷனுக்காக ஒரு சர்க்குலர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட டேட்டா வந்து நம்மளோட லோக்கல்ல தான் இருக்கணும். வேற எந்த சர்வர்லயும் இருக்கக்கூடாது. நம்மளோட டேட்டா வந்து நம்ம லோக்கல் சர்வர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த இது ரிலேட்டடா இருக்கிற ஆப்ளிகேஷன்ஸ வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இந்த சர்க்குலர் ரிலேட்டடான ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஐடி டிபார்ட்மென்ட்க்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட்ட குடுக்கும். இப்போ வந்து டேட்டா எல்லாத்தையுமே நம்ம லோக்கலா ஒரு சர்வர் ரெடி பண்ணி அதில தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். லோக்கல்ல தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா, நம்மளுடைய ஐடி டிபார்ட்மென்ட்க்கு இது வந்து எவ்வளோ பெரிய பர்டன வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐடி டிபார்ட்மென்ட்க்கு வந்து இதனால எதுவும் இதுக்கு எதுவும் அட்வைஸஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த அட்வைஸஸ் புரொவைட் பண்றாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்ட்டாவே பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்ட்டா மானிட்டர் பண்ணிட்டோமா அப்படின்றது மானிட்டர் பண்றாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யார் பண்றாங்கன்னு சொன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்ஷன்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் ரிலேட்டிங் டூ சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் என்னலாம் வரும்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி பிரீச் வரலாம். ஓகேங்களா? சைபர் செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி பிரீச் வரலாம். நம்மளோட டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். நம்மளோட டேட்டா வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு டேட்டா வந்து திருடப்படுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டில பிரீச் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட கான்ஃபிடென்ஷியாலிட்டில பிரீச் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆ ஸோ இந்த இந்த இப்படி ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா, அத அத வந்து நம்ம உடனடியா ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ரெக்டிஃபை பண்ணணும். அதே மாரி அவைலபிலிட்டி பிரீச்ன்னு சொல்றாங்க. இந்த அவைலபிலிட்டி பிரீச்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்ம பேங்க் எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கன்டினியூஸா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கணும். பேங்க் வந்து எப்பவுமே 24 ஹவர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். சப்போஸ் இந்த ஹேக்கர்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கான்ஸ்டன்ட்டா நம்ம சர்வருக்கு வந்து ஒரு 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 டிராஃபிக் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? வந்து டிராஃபிக் வந்து விர்ச்சுவலா அவங்க குடுப்பாங்க. ஒரிஜினலா வந்து டிராஃபிக் இருக்காது. ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்களாவே ஒரு டிராஃபிக்க வந்து சர்வருக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சர்வருக்கு வந்து டிராஃபிக் குடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணும்னு சொன்னா, லெஜிட்டிமேட்டா வர்ற யூசர்ஸ்க்கு வந்து அந்த அ சர்வீசஸ வந்து அவைல் பண்ண முடியாம மாரி போகும். ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவைலபிலிட்டி பிரீச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இன்டெகிரிட்டி பிரீச். இன்டெகிரிட்டி பிரீச் என்ன ஆகும்னு சொன்னா, இப்ப யாராவது ஒருத்தவங்களால நம்மளோட ஒரு டிரான்சாக்ஷன மாத்த முடியும். இல்லன்னா ஒரு ஒரு லோன் டிஸ்பர்சல் நம்ம குடுத்தத வந்து அவங்களால மாத்தி வேற யாருக்காவது டிஸ்பர்ஸ் பண்ண முடியும். இல்ல அதுல இருக்கிற டேட்டாவ எதையாவது அவங்களால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி வர்றத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்டெகிரிட்டி பிரீச்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்டெகிரிட்டி பிரீச்ன்னு சொல்லி சொல்றாங்க.
நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி ஓகேங்களா. கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் தட் அவுட்லைன்ஸ் த பேங்க்ஸ் அப்ரோச் டூ மேனேஜிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு டாக்குமெண்ட். இது வந்து பேங்க்ஸ் அப்ரோச் எப்படி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட்டா தான் இத வந்து சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி அப்படின்றத. இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவுட்லைன்ஸ் ரெகுலர் ட்ரெய்னிங் புரோகிராம். என்னென்ன மாதிரி நம்ம ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் குடுக்க போறோம். ஒரு இதுக்குன்னு சொல்லி குவரி போர்ட்டல் எதுவும் குடுக்கலாமா? கம்ப்ளைண்ட்ஸுக்குன்னு சொல்லி போர்ட்டல் எதுவும் குடுக்கலாமா? ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யாருக்காவது அதுல அதுல அது சம்மந்தமா சந்தேகங்கள் இருக்கிறப்போ, அவங்க வந்து இந்த போர்ட்டல பயன்படுத்தி அவங்களோட கேள்விகள வந்து கொண்டு வரலாமா? ஸோ அதுக்குன்னு சொல்லி போர்ட்டல் குடுக்கலாம். ஸோ அதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக் சர்க்குலர்ஸ் டூ அப்டேட் ஸ்டாஃப் ஆன் நியூ ரெகுலேஷன்ஸ். புது ரெகுலேஷன்ஸ் வரும்போது ஸ்டாஃப்க்கு வந்து பீரியாடிக்கா அப்டேட் குடுக்குறது. அத பத்தின பாலிசி வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீக்வென்ட்டா மாறிக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஜிட்டல் டிஜிட்டல் என்வைரன்மென்ட் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிட்டு இருக்குது. அப்ப டிஜிட்டல் கரன்சி இந்த மாரி புது புது விஷயங்கள் வரும்போது, கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தோம்னு சொன்னா ரொம்பவே மாறிக்கிட்டே வரும். கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தோம்னு சொன்னா ரொம்பவே ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். ஸோ அத எப்படி அந்த சேலஞ்ச எப்படி சமாளிக்கிறது? அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ரோல் நம்ம வந்து குடுக்கணும்? அதெல்லாமே எதுல சொல்றோம்? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசில சொல்றோம். ஓகேங்களா? அவங்களுக்கு நம்ம வந்து என்ன ரோல் வந்து நம்ம புரொவைட் பண்றோம். இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி வந்து அப்படியே ஒரு தடவ நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறமா அத அப்படியே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கிடையாது. வருஷம் வருஷம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசிய வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வருஷம் வருஷம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசிய வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அ எதனால அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ரெலவென்ட்டாவும், எஃபெக்டிவாவும் இருக்கிறதுக்காக இத வந்து நம்ம வருஷம் வருஷம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆஃப் சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் ஓகேங்களா. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசருக்கு என்னென்ன ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களோட ஃபிக்ஸட் டென்யூர் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் ஓகேங்களா. 3 இயர்ஸாவது இவங்களுக்கு டென்யூர் பீரியட் இருக்கணும்னு சொல்றாங்க. 3 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் தேர் பொசிஷன் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் 3 இயர் டென்யூர் இன் எக்செப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஓகேங்களா. ஏதோ ஒரு எக்செப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லைனா ரிமூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னன்னா போர்டோட எக்ஸ்பிளிசிட் ப்ரேயர் அப்ரூவல் வச்சு தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோடைய ப்ரேயர் அப்ரூவல் வச்சு தான் அதை செய்ய முடியும். இஷ்டத்துக்கு நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த பேங்காக தான் இருக்கணும் ஓகேங்களா. அவங்க ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கணும். ப்ரிஃபரபிளாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஜென்ரல் மேனேஜர் அந்த லெவலில் இருக்கணும் ஓகேங்களா. ஜென்ரல் மேனேஜர் அந்த லெவலில் அவங்க இருந்திருக்கணும். அதே மாரி பார்த்தோம்னு சொன்னா, இந்த சிஇஓ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 2 லெவலுக்கு கீழ அதுக்குள்ள தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா. இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்ன்றவங்க வந்து ஒரு சிஇஓலேருந்து ஒரு 2 லெவல் கீழ அதுக்குள்ள தான் இருந்திருக்கணும். அதுக்கு கீழ இருக்கக்கூடாது அவங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு வயசு வந்து பார்த்தோம்னு சொன்னா, 55 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து 55 வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் இதுல வந்து ஒரு 15 வருஷம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னு சொன்னா, அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் இன் பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருந்திருக்கணும். ஓகேங்களா. அந்த 15 வருஷத்துல ஒரு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபங்ஷன் இன் ஆடிட்டு, ஃபினான்ஸு, அதுக்கப்புறமா கம்ப்ளையன்ஸ், லீகல், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு 5 இயர்ஸாவது இருந்திருக்கும்னு சொல்றாங்க. மினிமம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 வருஷம் இருந்திருக்கணும். அதுல வந்து 5 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஆடிட்லயோ, ஃபினான்ஸ்லயோ, கம்ப்ளையன்ஸ், லீகல், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இந்த மாரி விஷயத்துல இருந்திருக்கும்னு சொல்றாங்க. பொசஸ் த ஃப்ரீடம் அண்ட் சஃபிஷியன்ட் அத்தாரிட்டி டூ இன்டராக்ட் டைரக்ட்லி வித் ரெகுலேட்டர்ஸ் ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து இந்த சீஃப் கம்ப்ளைன்சஸ் ஆஃபீசர்ஸ் வந்து டைரக்ட்டா ரெகுலேட்டர்ஸ் நம்மளுடைய ஆர்பிஐ அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட டைரக்ட்டா பேசுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து நோ விஜிலன்ஸ் கேஸ் ஷுட் பி பெண்டிங். இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது விஜிலன்ஸ் கேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆர்பிஐ கிட்டயும் இவங்கள பத்தி ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. Prior intimation must be provided to the Department of Supervision, Reserve Bank of India, Central Office, Mumbai. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷன் குடுக்கணுமா. எப்பலாம் ப்ரையர் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னு சொன்னா, ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர நம்ம அப்பாயிண்ட் பண்றோம். இல்லன்னா ப்ரீமெச்சூரா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இல்லன்னா ரிமூவ் பண்றோம் அப்படின்றப்போ, கண்டிப்பா ஆர்பிஐக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. ப்ரையர் இன்டிமேஷன் வந்து ஆர்பிஐக்கு குடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் ஷால் ஹேவ் டைரக்ட் ரிப்போர்ட்டிங் லைன்ஸ். இவங்க வந்து டைரக்ட்டா யார்ட்ட ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து டைரக்டாவே அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் வந்து அவங்களுக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் அத்தாரிட்டி இருக்குதுன்னு சொன்னா, எந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கூடயும் ஒரு பேங்க்ல எந்த ஸ்டாஃப் மெம்பர் கூடயும் கம்யூனிகேட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு. அதே மாரி பேங்க்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸு, ஃபைல்ஸு அது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்றதுக்கும் இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரைட்ஸ் குடுத்துருக்காங்க.
அடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் ஷால் பி சப்ஜெக்ட் டு இன்டர்னல் ஆடிட். ஓகேங்களா? இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னா கூட, நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தோம். கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க வந்து ஒரு ரூல் ரெகுலேஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அதை வந்து அதோட இம்பாக்ட் அதை வந்து செயல்படுத்தலைன்னு சொன்னா நமக்கு என்னெல்லாம் இம்பாக்ட் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதை வந்து மானிட்டரும் பண்ணுறோம். அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு நம்மளோட ஸ்டாஃப்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை மானிட்டரும் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து மானிட்டரும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் இன்டர்னல் ஆடிட்க்கு உட்பட்டதாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் ஆடிட்டுக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் டியூவல் ஹேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. டியூவல் ஹேட்டிங்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு ரோல் எடுத்துட்டு அவருக்கு பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரோலுக்கோ வந்து அவரை நம்ம வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸுக்குன்னு சொல்லி வச்சுட்டோம் ஆஃபீஸர்னு சொன்னால் அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க்கை மட்டும் தான் பார்க்கணும். வேற எந்த ரோலுமே அவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்மளோட அப்ளிகபிள் லாஸு, ரெகுலேஷன்ஸு, இன்டர்னல் கோட்ஸு, கண்டக்ட்டு, அதுக்கப்புறமா பொட்டன்ஷியல் ரிஸ்க்கு இதெல்லாத்தையும் பத்தி அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் வந்து நம்ம குடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து யூனிட் 27 கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட். ஓகே. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் இப்ப இந்த ஆடிட்ல வந்து நெறைய டைப் ஆஃப் ஆடிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஒரு டைப் தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் ஆடிட் அந்த மாரி சொல்லி நெறைய ஆடிட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஒரு டைப் தான் வந்து சொல்லணும்னு சொன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்டர்னல் ஆடிட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இன்டர்னல் ஆடிட்டிங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓவரால் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃப்ரேம்வொர்க் இருக்கு பார்த்தீங்களா? அதோட லிங்க் பண்றாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் ஆடிட்டிங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓவரால் மேனேஜ்மென்ட் ரிஸ்க் ஃப்ரேம்வொர்க் இருக்கு பார்த்தீங்களா? அதோட லிங்க் பண்றாங்க. அதாவது என்னன்னா, இவங்க வந்து ரிஸ்க்க வந்து ஆடிட் பண்ணல. ஒ ஒரு மேனேஜ்மென்ட் வந்து எப்படியெல்லாம் ரிஸ்க்க மேனேஜ் பண்ணுது, ஒரு ஒரு ரிஸ்க்க வந்து ஒரு மேனேஜ்மென்ட் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுதோ, அத ஆடிட் பண்றாங்க. ஓகேங்களா? அத ஆடிட் பண்றாங்க. அது எப்படின்றத நான் கிளியரா சொல்றேன். இப்ப ட்ரெடிஷனல் ஆடிட்ல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு 100 லோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 லோன் ஃபைல்ஸ் இருக்குதுன்னா, அத எடுத்து அதுல என்னலாம் எரர் இருக்குது, இந்த மாரி விஷயங்கள வந்து ட்ரெடிஷனல் ஆடிட்டிங்ல வந்து பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? ட்ரெடிஷனல் ஆடிட்டிங்ல இந்த மாரி பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. இப்போ இங்க இந்த ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட்ல பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எவாலுவேட் த பேங்க்ஸ் என்டையர் கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மென்ட். ஓகேங்களா? கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ராசஸ இவங்க ஆடிட் பண்றாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, ஒரு பேங்க் வந்து எப்படி ஹை ரிஸ்க் லோன் அப்ளிகேஷன ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஒரு பேங்க்கு எப்படி ஒரு ஹை ரிஸ்க் லோன் அப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுது. அப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இதுல பேட் லோன்ஸ் வராம இருக்கிறதுக்கு அதெல்லாம் என்னலாம் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னலாம் அது வச்சிருக்குது. பேட் லோன் வராம இருக்கிறதுக்கு என்னலாம் மெஷர்ஸ் வச்சிருக்குது. இத எப்படி இந்த பேங்க் வந்து மானிட்டர் பண்ணுது. இந்த கண்ட்ரோல்லாம் கரெக்ட்டா இருக்குது. நம்ம வச்சிருக்கிற அந்த பிரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது, எஃபெக்டிவா இருக்குதுன்றத எப்படி இது மானிட்டர் பண்ணுது. ஹவ் ஆர் கிரெடிட் ரிஸ்க் லெவல்ஸ் ரிப்போர்ட்டட். இந்த கிரெடிட் ரிஸ்க் லெவல்ஸ வந்து எப்படி இவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலா மேனேஜ்மெண்ட்ட ஆடிட் பண்றாங்க. ஓகேங்களா? எப்படி அந்த கிரெடிட் ரிஸ்க்க மேனேஜ் பண்றாங்கன்றத இவங்க வந்து ஆடிட் பண்றாங்களே தவிர, ஒரு லோன் ஃபைலா எடுத்து இதுல என்ன எரர்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஆடிட்டிங் சொல்லல. ஓகேங்களா? அந்த மாரி ஆடிட்டிங் சொல்லல. மொத்தமா ஒரு மேனேஜ்மெண்ட்டே எப்படி பண்றாங்க. ஒரு ஒரு லோனுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதுல ஹை ரிஸ்க் லோன்ஸ வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுல பேட் லோன்ஸ் வராம பிரிவென்டிவா இருக்கிறதுக்கு என்னலாம் மெஷர்ஸ் எடுக்குறாங்க. எப்படி இத மானிட்டர் பண்றாங்க. அது எவ்வளோ எஃபெக்டிவா மானிட்டர் பண்றாங்க. இந்த மாரி விஷயங்கள வந்து அவங்க ஆடிட் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுல வந்து இன்ஹெரன்ட் ரிஸ்க்ன்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அதாவது இன்ஹெரன்ட் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு ரிஸ்க் இருக்குது. அதாவது அ ஒரு டேட்டா பிரீச்ன்னு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஹேக்கரோ யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய சிஸ்டம வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த ரிஸ்க்க வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே இல்ல. இத வந்து நம்ம இதுக்கு செக்யூரிட்டி மெஷர் வந்து எதுவுமே நம்ம எடுக்கல. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இன்ஹெரன்ட் ரிஸ்க்னா எந்த செக்யூரிட்டி மெஷருமே எடுக்காத ஒரு ரிஸ்க்க தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்ஹெரன்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்க வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, இந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி, இதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது இது ஒரு என்கிரிப்ஷன் போடுவோம். இந்த டேட்டா பிரீச் ஆயி ஹேக்கர்ஸ் வந்து டேட்டாவ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் வந்து போடலாம். என்கிரிப்ஷன் மெத்தட போட்டு, அது மூலியமா நம்ம வந்து இந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்க வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்ஹெரன்ட் ரிஸ்க்ன்றது வந்து என்னன்னு சொன்னா, டேட்டா பிரீச் ஓகேங்களா? டேட்டா வந்து திருடுறது தான் இன்ஹெரன்ட் ரிஸ்க். ஹேக்கர் வந்து டேட்டாவ எடுக்கலான்ற ஒரு இருக்குது பார்த்தீங்களா? செக்யூரிட்டி இல்லாம நம்ம வச்சிருக்கோம் இல்லீங்களா? அதுதான் வந்து இன்ஹெரன்ட் ரிஸ்க். அந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்குக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸா தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு என்கிரிப்ஷன் வைக்கிறோம். ஓகேங்களா? ஒரு என்கிரிப்ஷன் வைக்கிறோம். ஸோ அது என்கிரிப்ஷன் வச்சதுக்கு அப்புறம் வர்றது தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெசிடியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெசிடியல் ரிஸ்க்னா இந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்குக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு என்கிரிப்ஷன் போட்டுட்டோம்.
அப்படி போட்டதுக்கு அப்புறமும் கூட சில ரிஸ்க் இருக்கும். அது ரெசிடியலா மிச்சமா ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து நம்ம பேங்கோட ரிஸ்க் அப்பெடைட்க்கு உள்ள இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது பேங்கோட ரிஸ்க் அப்பெடைட்க்கு உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆடிட் வர்றவங்க வந்து ஆடிட் வர்றவங்க எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அஷ்யூரன்ஸ் தட் த ரெஸ்பான்ஸ் இஸ் ஆப்பரேட்டிங் எஃபெக்டிவ்லி. இப்போ நம்ம இங்க வந்து ஒரு என்கிரிப்ஷன போட்டு இந்த டேட்டா பிரீச்ச தடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இப்ப இந்த ஆடிட்டிங் வர்றவங்க வந்து இந்த என்கிரிப்ஷன் வந்து எந்த லெவலுக்கு எஃபெக்டிவா வேலை பண்ணுது? இது வந்து எஃபெக்டிவா இருக்குதா? இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்க. அதுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மேனேஜ்மென்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ரிஸ்க்கையும் ஐடென்டிஃபை பண்ணி, இவாலுவேட் பண்ணி, மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? இத வந்து எஃபெக்டிவா பண்றாங்களா? அதுக்கான ஒரு அஷ்யூரன்ஸையும் வந்து இவங்க குடுக்குறாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட்ல வந்து புரொவைட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப இதுல வந்து பிரின்சிபிள்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? பிரின்சிபிள்ஸ் ரெலவன்ட் டூ த இன்டர்னல் ஆடிட் ஃபங்ஷன்ல சொல்றாங்க. அதுல என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் அஷ்யூரன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இண்டிபெண்டன்ட் அஷ்யூரன்ஸ் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா? இண்டிபெண்டன்ட் அஷ்யூரன்ஸ் தான் நம்ம இங்கேயே சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு ஒரு ரெஸ்பான்ஸும் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அததான் வந்து அவங்க இண்டிபெண்டன்ட் அஷ்யூரன்ஸ்லயும் சொல்றாங்க. இன்டர்னல் ஆடிட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் செக்கர் வித்தின் த பேங்க். இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா செக் பண்றாங்க பேங்க்க. இட் டெல்ஸ் த டாப் லீடர்ஷிப் இஃப் த சிஸ்டம்ஸ் டிசைன்ட் டூ மேனேஜ் ரிஸ்க்ஸ், என்ஷூர் ப்ராப்பர் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் கைடு த பேங்க் ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் வெல். ஓகேங்களா? நம்ம இங்க முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? இவங்க ஒரு ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்ட்டா குடுக்குறாங்கன்னா, இந்த மேனேஜ்மென்ட் வந்து சரியா நடக்குதா அப்படின்றதுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட்டா இவங்க வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்றது அவங்க அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி. ஓகேங்களா? இதுல வந்து அவங்க எத எத பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒ ஆடிட்டுக்குன்னு சொல்லிட்டு வராங்க. நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றப்போ, இந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்கள வந்து இந்த ஆடிட் பண்றவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களா இருக்கக்கூடாது. இந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆடிட் பண்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களா இருக்கக்கூடாது. அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா வந்து அவங்க செயல்பட்டுட்டு, அவங்களோட ஒரிஜினாலிட்டிய வந்து அவங்க ஒரிஜினலா அவங்க வந்து வேலைய பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்போ இந்த ஆடிட்டிங்ல வந்து யாராவது ஒருத்தவங்க இந்த ட்ரெஷரி மேனேஜ்மென்ட்ல ஏற்கனவே ஏற்கனவே இந்த ட்ரெஷரி மேனேஜ்மென்ட்ல ஒர்க் பண்ணவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த ஆடிட்டிங் டீம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த ட்ரெஷரி மேனேஜ்மென்ட் லெவல் டிபார்ட்மென்ட்க்கு வந்து ஆடிட்டிங்ன்னு சொல்லி போறப்போ, அவங்கள வந்து ஆடிட்டிங்க்கு அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்கள வந்து ஆடிட்டிங்க்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாரி வச்சிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் காம்பிட்டன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க வர ஆடிட்டிங்ன்னு சொல்லி வர்றவங்க அதுக்கு அந்த அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அவங்க வந்து வெல் எஜுகேட்டடா இருக்கணும். அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், அ அந்த ஆடிட்டிங்க பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து வெல் எஜுகேட்டடா இருக்கணும்னு சொல்றாங்க. இன்டெகிரிட்டிய பொறுத்தவரைக்கும் நேர்மையா செயல்படணும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் ஆடிட் பாலிசி. ஓகேங்களா? இன்டர்னல் ஆடிட் பாலிசில அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பேங்க் ஷுட் ஹேவ் அ ஃபார்மல் இன்டர்னல் ஆடிட் பாலிசி. திஸ் பாலிசி ஷுட் கிளியர்லி ஸ்டேட் தட் த பர்ப்பஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இன்டர்னல் ஆடிட் ஃபங்ஷன். ஓகேங்களா? என்ன பர்ப்பஸ், அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது, இந்த ஆடிட் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக நடக்குது, இவங்களுக்கு என்னெல்லாம் அத்தாரிட்டி குடுக்குறாங்க. இப்போ அத்தாரிட்டின்னு சொல்றப்போ, இங்க ஆடிட்டிங் வர்றவங்களுக்கு எல்லா ஸ்டாஃப் கிட்ட எல்லார்கிட்டயுமே அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அதே மாரி இங்க இருக்கிற ஒரு ஒரு ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெக்கார்டையும் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிரான்ச்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபைலையும், ஒரு ஒரு ரெக்கார்டையும் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இன்டர்னல் ஆடிட் பாலிசில வந்து அவங்க குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஆடிட் பாலிசில குடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கோப். ஓகேங்களா? காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கோப்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஒரு என்டிட்டியுமே வந்து அவங்க வந்து ஆடிட் பண்ண முடியும் அப்டின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, "நோ பார்ட் ஆஃப் த பேங்க் ஆர் இட்ஸ் ஆப்பரேஷன் ஷுட் பி ஆஃப் லிமிட் டூ இன்டர்னல் ஆடிட்." ஒரு இன்டர்னல் ஆடிட்க்கு வந்து எந்த அ எந்த பார்ட் ஆஃப் த பேங்க்கும் வந்து ஆஃப் லிமிட் கிடையாது. எல்லாமே அதுல அடங்கி தான் வரணும்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு ஒரு பேங்க் இருக்குதுன்னா, இப்ப ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கு ஒரு சப்சிடியரி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 வெண்டார் கிட்ட இல்ல கால் சென்டர் கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் அவங்க வந்து ஒரு கால் சென்டர்ட்ட யார்ட்டயாவது குடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. இப்ப இவங்க வந்து இன்டர்னல் ஆடிட்க்கு இந்த கம்பெனிக்குன்னு சொல்லி வரப்போ, அவங்க வந்து சப்சிடியரியும் பார்க்குறாங்க. அந்த சப்சிடியரி பண்ண இந்த கால் சென்டரையும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கால் சென்டருக்கு வந்து அவங்க வந்து கஸ்டமரோட டேட்டா சில விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அங்க சரியா நடந்திருக்குதா? இவங்க வந்து உண்மையிலே கரெக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏதாவது ஒரு கஸ்டமரோட டேட்டா தேவையில்லாம வெளிய போகுதா? அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதனால அ ஒரு ஒ ஒரு ஒரு பேங்க்குக்குன்னு சொல்லி வரும்போது, அங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம்னு சொன்னா, அந்த பண்ண விஷயம் முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து ஆடிட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவரேஜ் ஆஃப் ரெகுலேட்டரி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ரெகுலேட்டரி இன்ட்ரெஸ்ட்ல அவங்க எத பத்தி பேசுறாங்க? இவங்க வரும்போது இங்க கம்ப்ளைன்ஸஸ்க்கு இப்ப இந்த ஆன்டி மனி லாண்டரிங், அதுக்கப்புறமா கேப்பிட்டல் அடிக்வசி எப்படி மெயின்டெயின் பண்றாங்க? கேஒய்சி நார்ம்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்றாங்க? இந்த டேட்டா பிரைவசி இவங்க வந்து எப்படி மெயின்டெயின் பண்றாங்க? ஸோ இந்த மாரி ரெகுலேட்டரி இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கவுண்டிங் பார்க்குறப்போ நம்ம வந்து ஜேஏபிலேருந்து அந்த அக்கவுண்டிங்னு ஒரு பேப்பர் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த அக்கவுண்டிங் பேப்பரில் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அக்கவுண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்ம டெபிட் பண்ணுறது கிரெடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா எல்லா விஷயத்துக்குமே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு கிராமராக இருக்கும். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கிராமராகவே அக்கவுண்டிங்கில் ஒரு கிராமராக இருக்கும். ஒரு லாங்குவேஜுக்குனா ஒரு கிராமர் இருக்குன்ற மாதிரி அக்கவுண்டிங்கு இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு கிராமர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்து அதில் என்னெல்லாம் டிஸ்க்ளோஷர்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. என்னெல்லாம் டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் சொன்னால் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 இருக்குது இல்லைங்களா. AS5 அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 வந்து எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால் எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் அதை பற்றி பேசுது ஓகேங்களா. அதை பற்றி பேசுது. ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் அண்ட் சேஞ்சிங் இன் அக்கௌண்ட் பாலிசிஸ் ஓகேங்களா. ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் அண்ட் சேஞ்சிங் இன் அக்கௌண்ட் பாலிசி இதை வந்து என்னன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா 2022 வந்து ஏதோ ஒரு 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 ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள சேர்க்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஏதோ ஒரு ப்ராஃபிட்டை வந்து உள்ளுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒருவேளை 2024லயோ இல்லை 25லயோ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா. அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து அது அந்த ஸ்டேட்மெண்ட்ல 2025ஓட ஸ்டேட்மெண்ட்ல அந்த இன்கம் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்றாங்க ஓகேங்களா. அந்த வந்து இன்கம் வந்து இன்க்ளூட் பண்றாங்கன்னு சொன்னா இதை வந்து ஒரு நோட் வச்சு ஒரு ஷெட்யூல் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஷெட்யூல் 18 படி இந்த நோட்ஸ்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணி அந்த 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 டேட்டாவை வந்து இங்க உள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. 2022ல சேர்க்காத ஒரு விஷயத்த வந்து 2025ல வந்து அவங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. இதில் த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஃபார் பேங்க்ஸ் இஃப் தேர் எனி ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா. எனி ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் தட் அஃபெக்ட் த கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேங்களா. பேங்க் ஷுட் டிஸ்க்ளோஸ் தீஸ் டீடைல்ஸ் இன் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஷெட்யூல் 18 சொல்கிறாங்க ஓகேங்களா. ஏதாவது ப்ரையர் முன்னாடியே நடந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போ வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் 18 ஷெட்யூல் 18 படி நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 9 ஓகேங்களா. இது வந்து ரெவன்யூ ரெகக்னிஷன் பற்றி சொல்கிறாங்க. இப்போ ரெவன்யூ ரெகக்னிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த மாதத்தில் அந்த ரெவன்யூ வந்து ரெகக்னைஸ் பண்ணணுமோ எந்த மாதத்தில் அது வந்து நம்ம வந்து வேலையை வந்து எப்போ செஞ்சிருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு இன்கம் வர வேண்டி இருக்குது. ஒரு சேல்ஸ் வந்து ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சேல்ஸ் வந்து ஒன்று நடந்திருக்குது இந்த மாதம் நடந்திருக்குது. எப்போ மே மாதம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒருவேளை வந்து அவங்க அடுத்த மாதம் ஜூன் மாதத்துல தான் அந்த பணம் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஜூன் மாதத்துல தான் பணம் வருது அப்படின்னு சொன்னால் கூட மே மாதத்தில் நம்ம அது வந்து ரெவன்யூ வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த இதில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 9ல் வந்து பேசுகிறாங்க, பிரைமரியாக பேசுகிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் requires disclosure of circumstances in which revenue recognition has been postponed ன்னு சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ சில இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இப்போ வந்து ஒரு 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 லோன் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லோன் கொடுத்துருக்கோம். அந்த லோன் வந்து இழுபறியிலே இருந்துட்டு இருக்குது. அது வந்து கோர்ட்ல கிடக்குது, கோர்ட்ல போய் இருக்குது ஓகேங்களா. அப்போ கோர்ட்ல இருக்குதுன்னு சொன்னா என்னைக்கு நமக்கு அந்த பணம் வரும்ன்றது நமக்கு தெரியாது. எப்போ பணம் வரும் அப்படின்றது தெரியாது. அப்போ வரும்போது தான் நம்ம அதை வந்து பணத்தை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ரெவன்யூ ரெகக்னிஷன் ஹேஸ் பீன் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ண வேண்டியதை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அதை வந்து மறைச்சு வைக்க கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 15 AS15 ஓகேங்களா. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா. இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எம்ப்ளாயியோடைய பெனிஃபிட்ஸ்ல சச் அஸ் சாலரிஸ், வேஜஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், கிராஜுவிட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட், பென்ஷனு, அதர் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்படி அக்கௌண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 15 அப்படின்றதுல பேசியிருக்காங்க. இதில் வந்து அவங்க எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கிராஜுவிட்டி பிளான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கிராஜுவிட்டி பிளானை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா அமௌண்ட் ரெகக்னைஸ்ட் அஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் டிஃபைன்டு கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. கான்ட்ரிபியூஷன் பிளான்ஸ் இந்த மாதிரி இதில் ஏதாவது நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்து மெயினாக அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து இதுதான். அது போக எக்ஸ்ட்ராவாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்து இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கணுன்றதை இவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 17 ஓகேங்களா. செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் ஓகேங்களா. செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு பேங்கோ இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓகேங்களா.
ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அபவுட் த என்டர்பிரைசஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ். ஓகேங்களா, இதையும் சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி சொல்லணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ் எங்கெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம பேங்க் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், இப்போ ட்ரெஷரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் டீல்ஸ் வித் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், டெரிவேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து அவங்க இன்வால்வ் ஆவாங்க. கார்ப்பரேட் பேங்கிங்கா இல்லை ஹோல்சேல் பேங்கிங்கா அந்த மாதிரி பண்ணுறோமா, ரீட்டைல் பேங்கிங்கா பண்ணுறோமா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும். அதுக்கப்புறமா ஜியாகிரபிக்கல் செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டொமஸ்டிக்காக இந்தியாவில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்களா, இல்லைன்னு சொன்னால் இன்டர்நேஷனலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து 18. ஓகேங்களா, ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர்ஸ். ஓகேங்களா, ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் என்டர்பிரைஸ். ஓகேங்களா, இந்த இந்த என்டர்பிரைஸ் ஒரு எக்ஸ்னு ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது. அவங்க தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. பேலன்ஸ் ஷீட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் இப்போ கொடுக்குறாங்க. பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் இவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸ் இவங்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லணும். ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட்டிங் என்டர்பிரைஸ் வந்து அவங்களுக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 18 அப்படி சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருக்காங்க, சப்சிடியரிஸ் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி சொல்லணும். அசோசியேட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் கூட இருக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி சொல்லணும். கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல் இதில் யார் இருக்காங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம், இந்த பற்றின எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 21 ஏஎஸ் 21. இதில் வந்து என்னன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்குதுன்னு சொன்னா அந்த பேரண்ட் கம்பெனி வந்து அவங்க அவங்க வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ அவங்க பேரண்ட்டுக்கும் சேர்த்து, அதுக்கப்புறமா அவங்களோட சைல்டு சப்சிடியரிஸ் யாராவது இருக்காங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு கம்பெனியோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, அசெட்ஸு, லயபிலிட்டிஸ், ஈக்விட்டி, இன்கம், எக்ஸ்பென்சஸ், கேஷ் ஃப்ளோ, அது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லணும். ஒரு பேரண்ட் கம்பெனியோடதும் அது சப்சிடியரிஸையும் சேர்த்து ஒரு ஒரு சிங்கிள் எக்கனாமிக் என்டிட்டியாக கன்சிடர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஒரு பேரண்ட்டும் ஒரு சப்சிடியரியும் இருக்கிறாங்க. அப்போ இப்போ ஒரு பேரண்ட்டும் சப்சிடியரியும் இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு சிங்கிள் எக்கனாமிக் என்டிட்டியாக கன்சிடர் பண்ணி ஒரே மாதிரி அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், ஈக்விட்டி, இன்கம் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுதான் என்ன சொல்கிறாங்க சொன்னால் இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இந்த கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 21 சொல்கிறாங்க. ஓகேங்களா, 21 சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 28. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளையன்ஸ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இந்த கம்ப்ளையன்ஸ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கோல்ஸை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கோல்ஸை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சராக நீங்கள் பெருசாக குழம்பு தேவையில்லை. என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸ்ட்ரக்சர்ன்றதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, அங்கே ஆடிட் கமிட்டி. ஸோ இதை தான் அவங்க ஸ்ட்ரக்சர்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எப்படி என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பாங்க, ஆடிட் கமிட்டி இருப்பாங்க, மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்க, ரீஜனல் மேனேஜர்ஸ், சோனல் மேனேஜர்ஸ், பிரான்ச்சஸ், இப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரக்சரில் பேசுகிறாங்க. அப்போ ஸ்ட்ரக்சரில் பேசுகிறப்போ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மொத்தமாக ஓவர் சீயிங் த பேங்க்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். மொத்தமாகவே ஒரு பேங்க்கோட கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குது வித் அப்ளிகபிள் லாஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் பாலிசிஸ். ஒரு பேங்க் மொத்தமாக கம்ப்ளைண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுதான்றத ஓவர் சி பண்ணுறது யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதில் சப் கமிட்டியாக யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடிட் கமிட்டி அப்படின்னு சொல்லி வராங்க. ஆடிட் கமிட்டி ஆஃப் த போர்டுன்னு சொல்லி வராங்க. ஓகேங்களா, இவங்க வந்து எவ்வளவு எஃபெக்டிவாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேங்களா, இவங்க வந்து ஓவர் சி பண்ணுறாங்க மொத்தமாக. இந்த ஆடிட் கமிட்டி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரையும் இவங்க வந்து தனியாக மீட் பண்ணி இவங்களால பேச முடியும். அவங்கள்ட்ட இருந்தும் இன்புட்ஸ் இவங்களால வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் என்ஷூர்ஸ் தட் த கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் ஆர் பீயிங் அட்ரஸ். எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக அட்ரஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் இந்த ஆடிட் கமிட்டி வந்து சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் வந்து என்னது, டே டு டே மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிறது, ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டே டு டே மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பேங்க். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போர்டு அப்ரூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசின்னு ஒன்று போர்டு வந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட வருதுன்னா மேனேஜிங் டைரக்டர் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கிட்ட தான் வருது. ஓகேங்களா, கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலை மேனேஜிங் டைரக்டர் கிட்ட தான் வருது. சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டி இல்லை சிஇஓ கிட்ட தான் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இண்டிபெண்டன்ட் கம்ப்ளையன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டட் பை த சீஃப் கம்ப்ளையன்ஸ் ஆஃபீசர் ஓகேங்களா? சீஃப் கம்ப்ளையன்ஸ் இவங்களுக்கு தனியா வந்து ஒரு கம்ப்ளையன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அத வந்து சீஃப் கம்ப்ளையன்ஸ் ஆஃபீசர் தான் ஹெட் பண்றாங்க. இவங்களோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, டெவலப்பிங் த கம்ப்ளையன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஓகேங்களா? கம்ப்ளையன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் லைக் ட்ரெய்னிங், ஸ்டாஃப ட்ரெயின் பண்றது, மானிட்டரிங் த கம்ப்ளைண்ட்ஸ். ஸ்டாஃப ட்ரெயின் பண்றோம். கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களான்றத நம்ம மானிட்டர் பண்றோம். ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க். ஏதாவது ரிஸ்க் வருது, எங்கேயாவது யாராவது கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணாம அதனால ஏதாவது ஒரு ரிஸ்க் வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்றோம். அதுக்கப்புறமா ரிப்போர்ட் பண்றோம் ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டும் பண்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் தான் எம்டி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க ஓகேங்களா? அடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் அட் வெர்டிகல்ஸ் இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஓகேங்களா? கார்ப்பரேட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பேங்க்குன்னு சொல்லி நம்ம கார்ப்பரேட் எடுத்துக்கிட்டோம் சொன்னா அதில் வெர்டிகல்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ட்ரெஷரி கம்ப்ளைண்ட்ஸ், ட்ரெஷரி, ரீட்டைல் பேங்கிங்கு, அதுக்கப்புறமா கார்ப்பரேட் கிரெடிட் இந்த மாதிரிலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வச்சிருப்பாங்க. அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வச்சுக்கிட்டு ஸோ இவங்களுடைய அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்குள்ளேயே டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ட்ரெஷரி, ரீட்டைல் பேங்கிங், கார்ப்பரேட் கிரெடிட் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்களுக்குள்ள கம்ப்ளைண்ட்ஸை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபீல்டு லெவலில் ரீஜனல் ஆஃபீஸு, சோனல் ஆஃபீஸு, பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சீஃப் ஆஃபீஸர் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆடிட் கமிட்டி இருக்காங்க, மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து இவங்க எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு யார் டேட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அட் ரீஜனல் ஜோனல் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ரீஜனல் சோனல் ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களையும் சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா? Next, Advanced Bank Management, 29, Framework for Identification of Compliance Issues and Compliance Risk ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ்ல எதை சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஈவெண்ட் டியூரிங் விச் an accountable employee is in violation of one or more process. ஒரு அக்கௌண்டபிள் எம்ப்ளாயி வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸை வந்து வயலேட் பண்றாங்க ஓகேங்களா? அதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ்ல சொல்றாங்க. இதுல முக்கியமான சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா? இதுல முக்கியமான சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல அதுல விஷயமா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்க்ரீசிங் ரெகுலேட்டரி பேர்டன்னு சொல்றாங்க ஓகேங்களா? இன்க்ரீசிங் ரெகுலேட்டரி பேர்டன்னு சொல்றாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி நெறைய புதுசா சேஞ்சஸ் வந்து நெறைய வந்துட்டே இருக்குது. இப்ப டிஜிட்டல் கரன்சின்னு ஒண்ணு புதுசா வருது. அதுக்கப்புறமா டிஜிட்டல் நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், அதுக்கப்புறமா ஃபோன்பேலே பேமெண்ட், யுபிஐ அது இதுன்னு சொல்லிட்டு யுபிஐ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு புதுசா டிஜிட்டல் லெவல்ல நெறைய விஷயங்கள் மாறுதல்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நெறைய மாறுதல்கள் இந்த மாரி வரும்போது, அதுக்கேத்த மாரி ரிஸ்க்கும் நெறையவே சேர்ந்து வரும். ஸோ இந்த ரிஸ்க்க அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ரூல்ஸ் நெறைய குடுப்போம். ரூல்ஸ் நெறைய போடுவோம். அப்ப இந்த ரூல்ஸ தான் நம்ம கம்ப்ளை பண்ணணும். ஓகேங்களா? கம்ப்ளை பண்ணணும். அப்போ இந்த மாரி புதுசா மாற்றங்கள் வரும்போது நெறைய கம்ப்ளைண்ட்ஸஸ் வரும். ஓகேங்களா? நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுன்றது ஒரு 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 கஷ்டமான வேலையா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பர்டனபிளா இருக்கும். ஒரு பெரிய பர்டனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நேஷனலிசம் ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ குளோபலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா, ஒரு நேஷனுக்கும் அவங்களோட நேஷன வந்து பாதுகாத்துக்கணும். ஒரு நேஷனுக்கும் அவங்களோட நேஷன வந்து பாதுகாத்துக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். குளோபலைசேஷன்றது இருந்துச்சுன்னு சொன்னா கூட, அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளோட நேஷன வந்து பாதுகாத்துக்கணும்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டா புரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு கண்ட்ரியும் அவங்க நாட்டோடைய சிட்டிசனுடைய டேட்டா எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, அவங்களோட நேஷனல் பார்டருக்குள்ளேயே அவங்க வந்து சேவ் பண்ணிக்கணும் வச்சுப்பாங்க. வேற ஒரு வேற ஒரு நாட்டுல சர்வர வச்சு, அந்த சர்வர்ல நம்மளோட டேட்டாவ வச்சுக்கிறதுக்கு பதிலா, நம்ம நாட்டுக்குள்ளேயே அ எல்லா விதமான சிட்டிசனுடைய டேட்டா எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல கம்ப்ளைண்ட்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா அப்ப நோ யுவர் கஸ்டமர பொறுத்தவரைக்கும், ஒரு கண்ட்ரிக்கும் அவங்க வந்து மாத்துவாங்க. சில சில கண்ட்ரிகளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாம். இதே சில ஐடென்டிஃபைடு கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் டெரரிசம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ற பட்சத்தில, ஸோ அந்த அந்த கண்ட்ரிக்கு மட்டும் நம்ம வந்து கேஒய்சி பண்றப்போ, இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டரா இருப்போம். அ அந்த கண்ட்ரி கூட நம்ம எதுவும் டிரான்சாக்ஷன்ல ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாரி இடங்கள்லலாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் இன் ரெகுலேஷன் அண்ட் நீட் டு மெர்ஜ் ஓகேங்களா?
டைவர்ஜென்ஸ் இன் ரெகுலேஷன் அண்ட் நீட் டு மெர்ஜ்ல வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து குளோபல் கம்பெனியா இருக்காங்க. எல்லா நாட்டிலயும் இருப்பாங்க. இந்தியால இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஸ்திரேலியால இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, யுஎஸ்ஏல இருப்பாங்க. இந்த மாரி பல இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்றப்போ, இவங்க ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு ஒரு மாதிரி ரெகுலேஷன்ஸ் குடுப்பாங்க. ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு ஒரு மாதிரி ரெகுலேஷன் குடுப்பாங்க. ஸோ, அப்ப அது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபாலோ பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ, அதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைவர்ஜென்ஸ் இன் ரெகுலேஷன் அண்ட் நீட் டு மெர்ஜ்ன்னு சொல்றாங்க. இவங்க வந்து மெர்ஜும் பண்ணணும். ஆனா நெறைய டைவர்ஜென்ஸும் இங்க இருக்கு. ரெகுலேஷன்ஸ்ல நெறைய டைவர்ஜென்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ, அது அந்த அந்த பிரச்சனைகள தான் இதுல வந்து பேசுறாங்க. சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பிரைவசிய பொறுத்தவரைக்கும், டேட்டா பிரைவசிய பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் குடுத்திருப்பாங்க. இந்தியாவுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். யுஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதே மாரி டெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஃபின்டெக் கம்பெனி, ஏஐ, பிளாக் செயின் இந்த மாரிலாம் வரும்போது, ஒரு ஒரு நாடுகளும் ஒரு ஒரு மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸஸ் குடுப்பாங்க. ஸோ, இதுலலாம் நெறைய சிக்கல்கள் வருது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டேட்டா ப்ராசஸிங், புரொடெக்ஷன் அண்ட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டேட்டா புரொடெக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ இதே வந்து நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி வெண்டர் யாருக்காவது குடுக்குறோம் அப்படின்றப்போ, இதுல வந்து சில இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகக்னைஸ் டேட்டா அஸ் எ கிரிட்டிக்கல் அசெட் தட் நீட் ரோபஸ்ட் புரொடெக்ஷன், கவர்னன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் போத் இன்டர்னலி அண்ட் வென் ஹேண்டில் பை தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம இத வந்து குடுக்குறோம் அப்படின்றப்போ, வால்யூம் சரியா வரலீங்களா மேடம்? ஒரே நிமிஷம். ஹலோ? இப்போ சரியா கேட்கும்னு நினைக்கிறீங்களா மேம்? பிரியா மேம் இப்போ ஓகேங்களா? ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன் மேம். ஓகேங்களா? பிரியா மேம்? ஓகே. ஸோ இப்ப நம்ம வெளியில தேர்ட் பார்ட்டி இந்த மாரி குடுக்குறோன்றப்போ, நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும். நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸஸ் கரெக்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா தான் தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் கிட்ட குடுக்குறப்போ, நம்மளோட டேட்டா வந்து பத்திரமா திரும்ப வரும். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நெக்ஸ்ட்டு இன்ஹெரன்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். ஓகேங்களா? இன்ஹெரன்ட் ரிஸ்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஒரு ரிஸ்க் இருக்குது. ஒரு ரிஸ்க் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான கண்ட்ரோலோ, செக்யூரிட்டியோ நம்ம எதுவுமே போடாம வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாரி ரிஸ்க் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்ஹெரன்ட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இன்ஹெரன்ட் ரிஸ்க் இஸ் த லெவல் ஆஃப் ரிஸ்க் டூ அன் ஆர்கனைசேஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக்யூரிட்டி. ஓகேங்களா? லெவல் ஆஃப் ரிஸ்க் டூ அன் ஆர்கனைசேஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக்யூரிட்டி. ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வர்ற ரிஸ்க்கு எப்போ எந்த செக்யூரிட்டியுமே இல்ல. ஓகேங்களா? ஆர் ஆக்ஷன்ஸ் தட் மைட் பி டேக்கன் டூ ஆல்டர், மிட்டிகேட் ஆர் ரெடியூஸ் எய்தர் த லைக்லிஹுட் ஆர் இம்பாக்ட் ஆஃப் த அட்வர்ஸ் ஈவென்ட் லைக் டேட்டா லாஸ், ஃபினான்ஷியல் லாஸ். ஓகேங்களா? ஒரு எந்த எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம வச்சிருக்கோம். ஒரு ரிஸ்க் வருது. ஆனா, அதுக்குன்னு நம்ம எந்த செக்யூரிட்டியுமே எடுக்கல. ஸோ அதான் இன்ஹெரன்ட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இட்ஸ் நேச்சுரல் ரிஸ்க் தட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் எனி சேஃப்கார்ட்ஸ். எந்த சேஃப்கார்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ரிஸ்க் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்ஹெரன்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்ல காம்போனன்ட்ஸ்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, த்ரெட்ன்றது வந்து ஒரு 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 காம்போனன்ட்னு சொல்றாங்க. அடுத்து வல்னரபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த த்ரெட் நமக்கு எங்க இருந்தெல்லாம் வரலாம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலியமாவும் வரலாம். இன்டர்னல் ஆக்டர்ஸ் மூலியமா வரலாம். இன்டர்னல்னா யாரு? நம்ம நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்தே வரலாம். அது ஹியூமன் எரர் மூலியமா நடக்கலாம். இல்லன்னா அவங்க வந்து பண்ற ஒரு ஃப்ராட் மூலியமா நடக்கலாம். எக்ஸ்டர்னலா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சைபர் அட்டாக், ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் இந்த மாரி விஷயங்கள்னால ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால நமக்கு வந்து ஒரு த்ரெட் வரலாம். இந்த த்ரெட் வந்து நம்மள எப்படி பாதிக்குது? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி மூலியமா பாதிக்குது. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ், நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஒரு வீக்னஸ் மூலியமா இது வந்து நம்மள பாதிக்குது. ஸோ, இன்ஹெரன்ட் ரிஸ்க்குக்கு இந்த 2 விஷயம் சொல்றாங்க. த்ரெட் அதுக்கப்புறமா வல்னரபிலிட்டி இது 2ம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெசிடியல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இந்த ரெசிடியல் ரிஸ்க் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்ஹெரன்ட் ரிஸ்க் வருது. ஓகேங்களா? ஒரு இன்ஹெரன்ட் ரிஸ்க் வருது. அந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்குக்கு ஒரு ரெஸ்பான்ஸா நம்ம வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டிய போட்டுறோம். அந்த செக்யூரிட்டிய போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ரிஸ்க் குறையும் பார்த்தீங்களா? குறைஞ்சு மிச்சம் மீதி இருக்கிற ரிஸ்க் தான் ரெசிடியல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு இன்ஹெரன்ட் ரிஸ்க்குக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு 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 இது போட்டுட்டோம். ஓகேங்களா? ஒரு செக்யூரிட்டி போட்டுட்டோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாரி ஒரு டேட்டா பிரீச்ன்னு ஒண்ணு நடக்குதுன்னா, அந்த டேட்டா பிரீச்சுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுர்றோம். போட்டதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ஒரு ரெசிடியலா ஒரு ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லைங்களா? மிச்சம் இருக்கிற ரிஸ்க். அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெசிடியல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இட்ஸ் a probability of loss or harm that remains after security measures or controls have been implemented. செக்யூரிட்டி மெஷர்ஸையும், கண்ட்ரோல்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது. ஓகேங்களா?
ஸோ இந்த ரெசிடியல் ரிஸ்க்ல வந்து 2 விஷயம் பேசுறாங்க. ஒண்ணு எதுன்னா, இன்ஹெரன்ட் ரிஸ்க்ன்றது ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் கண்ட்ரோல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இந்த கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது எது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த செக்யூரிட்டிக்குன்னு சொல்லி ஒண்ணு போட்டோம் பார்த்தீங்களா? என்கிரிப்ஷன்னு. அதுதான் அந்த கண்ட்ரோல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. அந்த அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த செக்யூரிட்டிக்கு நான் ஒரு என்கிரிப்ஷன போட்டேன். இந்த என்கிரிப்ஷன் வந்து ஹையா இருக்குதுன்னு சொன்னா, இந்த என்கிரிப்ஷன் ஹையா இருக்குது, நல்ல செக்யூரிட்டி குடுக்குது அப்படின்னு சொன்னா, கண்ட்ரோல் ரிஸ்க் வந்து சூப்பரா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஹையா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த என்கிரிப்ஷன் போட்டும் பத்தல அப்படின்னு சொன்னா, கண்ட்ரோல் ரிஸ்க் வந்து கம்மியா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் ரிஸ்க். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இம்ப்ளிசிட்லி ரெஃபர்ஸ் டூ த ரிஸ்க் தட் த இம்ப்ளிமெண்டட் கண்ட்ரோல்ஸ் வில் ஃபெயில். ஓகேங்களா? இம்ப்ளிமெண்டட் கண்ட்ரோல்ஸ் வில் ஃபெயில் டு பி இன்எஃபெக்டிவ் இன் மிட்டிகேட்டிங் த இன்ஹெரன்ட் ரிஸ்க். ஓகேங்களா? நம்ம ஒரு 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 செக்யூரிட்டி ஃபீச்சர் ஒண்ணு போடுறோம் பார்த்தீங்களா? என்கிரிப்ஷன் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் போடுறோம். போட்டும் அத தடுக்க முடியுதா, முடியலையா அப்படின்றது தான் கண்ட்ரோல் ரிஸ்க். ஓகேங்களா? என்கிரிப்ஷன போட்டுட்டேன். நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. டேட்டா பிரீச் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்போ கண்ட்ரோல் ரிஸ்க் எனக்கு எதுவுமே இல்ல. கண்ட்ரோல் அப்பவும் ஆகல அப்படின்னு சொன்னா எனக்கு கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கிரெடிட் ரிஸ்க். கிரெடிட் ரிஸ்க்னா என்னது? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாரி நான் ஒருத்தருக்கு பணத்த குடுக்குறேன். ஒருத்தருக்கு லோன் குடுக்குறேன். அவர் எனக்கு திரும்ப குடுக்காம போறதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க்ல இந்த கிரெடிட் ரிஸ்க்க பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர்ட்ட நம்ம லோன் குடுக்குறோம். அந்த லோன் குடுத்து அவர் வந்து நமக்கு வந்து திரும்ப பணத்த தராம போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அத வந்து என்ன சொல்றோம்? கிரெடிட் ரிஸ்க்ன்னு சொல்றோம். இந்த கிரெடிட் ரிஸ்க்க இத வந்து இன்ஹெரன்ட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. கிரெடிட் ரிஸ்க்க. அப்ப இந்த கிரெடிட் ரிஸ்க்க அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் கண்ட்ரோல் வைக்கிறோம்ன்றது தான் இங்க சொல்றாங்க. என்ன கண்ட்ரோல் வைக்கிறோம்? ஒரு கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கோம். அந்த கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் மூலியமா இந்த பாரோவர் வந்து கிரெடிட் வொர்த்தியா? 900 இப்போ 300லேருந்து 900 வரைக்கும் குடுத்துருக்காங்க ஸ்கேல். அப்போ அதில 700க்கு மேல இருக்காரா கிரெடிட் ரேட்டிங்ல? ஸோ அப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து அவருக்கு 700க்கு மேல இருக்குதா? ஸோ அப்பனா குடுக்கலாம். இப்போ இது கிரெடிட் ரேட்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர் அந்த மாரிலாம் இப்போ இந்த கிறிசில், சிபில்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸையும் ரேட் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸையும் ரேட் பண்ணுவாங்க. அப்போ ஏ, ட்ரிபிள் ஏ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து என்ன குடுப்பாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ரேட்டிங் குடுப்பாங்க. ட்ரிபிள் பி இந்த மாரிலாம் வந்து ரேட்டிங் குடுப்பாங்க. ஸோ அந்த ரேட்டிங்க வச்சுக்கிட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இவருக்கு குடுக்கலாமா? லோன குடுக்கலாமா? இல்ல வேண்டாமா? அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அவங்க இந்த கிரெடிட் ரிஸ்க்குக்கு கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து மார்க்கெட் ரிஸ்க். ஓகேங்களா? மார்க்கெட் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம இது இது வந்து ஒரு எக்ஸ்டர்னலா வர்ற மாரி தான். ஓகேங்களா? மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து அட்வர்ஸா இருக்குதுன்றப்போ, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ட நம்ம ஏதாவது பாண்ட்ஸ் இந்த மாரி விஷயத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சேஞ்சஸ் அஃபெக்டிங் த வேல்யூ ஆஃப் பாண்ட்ஸ் ஹெல்ட் பை த பேங்க். ஓகேங்களா? ஆர் இட்ஸ் ஃபண்டிங் காஸ்ட். ஓகேங்களா? அது ஃபண்ட் பண்ண காஸ்ட்லயோ இல்லன்னா அது பாண்ட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருக்குது. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது அப்படின்றப்போ நம்ம அஃபெக்ட் ஆவோம். அதே மாரி ஃபாரின் கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுது அப்படின்றப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு அப்பவும் பேங்க்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப அட்வர்ஸா மாறுது அப்படின்றப்போ, அதனால பேங்க்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாரி ஸ்டாக் பிரைஸஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப ஸ்டாக் பிரைஸஸ் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்பவும் நமக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் மார்க்கெட் ரிஸ்க்னால வரும்போது, அத வந்து நம்ம எப்படியெல்லாம் தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸ்போஷர் லிமிட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்துல என்டர் ஆகுறப்பவும் எக்ஸ்போஷர் லிமிட் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்போஷர் லிமிட்ட தாண்டி அவங்க வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்போஷர் லிமிட்டுக்குள்ள இருக்கிறப்போ அவங்களோட ரிஸ்க்கும் ஓரளவுக்கு டிஃபைன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, நம்ம அந்தந்த டைம்ல ஏதாவது நம்மளுக்கு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? பணத்த குடுக்க வேண்டியது, கடன் வாங்கியிருந்தது ஏதாவது குடுக்க வேண்டியிருக்கும். ஏதாவது டெபாசிட் மெச்சூரிட்டி ஆகும். அத நம்ம திரும்ப குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாரி ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்றதுக்கு நமக்கு கையில எப்பவுமே கரெக்ட்டா பணம் இருக்கணும். ஸோ அந்த பணம் இல்லாம போச்சுன்னா, அது வந்து ஒரு ரிஸ்க்கா மாறும். ஓகேங்களா? பணம் இல்லாம போச்சுன்னா, அது வந்து ரிஸ்க்கா மாறும். நமக்கு எப்போ இந்த மாரி ஒரு மிஸ்மேட்ச் நமக்கு எப்ப இந்த மாரி ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ என்ன வரும்? மெச்சூரிங் டெபாசிட்ஸ், லோன் ரீபேமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோ. ஓகேங்களா? டெபாசிட்ஸ் இல்ல லோன் ரீபேமெண்ட்லாம் நமக்கு வந்து லோன் ரீபேமெண்ட் நமக்கு ரிசீவ் பண்றோம். லோன் ரீபேமெண்ட் நம்ம ரிசீவ் பண்றதெல்லாம் நமக்கு வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ. இதே ஃபண்ட் அவுட்ஃப்ளோன்றது எதெல்லாம் இருக்கும்? டெபாசிட் வித்ட்ரா பண்றாங்க. இல்லன்னா லோன் வந்து நம்ம டிஸ்பர்ஸ் பண்றப்போ நமக்கு ஃபண்ட்ஸ் வெளிய போகும். அப்ப இந்த 2 விஷயமும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு வர்ற இன்ஃப்ளோவ விட நமக்கு வர்ற ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோவ விட நம்ம ஃபண்ட்ஸ் அவுட்ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற பட்சத்துல, நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து பேங்க்குக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது இது வராம ரொம்பவே நம்ம முக்கியமா பார்த்துக்கணும். அப்ப இத எப்படிலாம் வச்சு பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா, ஃபண்ட்ஸ் கேப் கைட்லைன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபண்ட்ஸ் கேப் கைட்லைன்ஸ்ன்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா, மெச்சூரிங் அசெட்ஸையும் லயபிலிட்டீஸையும் வேற டைம் ஹொரைசான்ஸ்ல மார்ச் பண்ணுவாங்க. இண்டிகேட்டிங் ஹவ் மச் ஃபண்ட்ஸ் டு பி நீடட் டு பி ரைஸ்ட். ஓகேங்களா? வேற ஹொரைசான்ஸ்ல டைம் ஹொரைசான்ஸ்ல
நம்மளோட மெச்சூரிங் அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸை வச்சு நமக்கு வந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றது வந்து இந்த ஃபண்ட்ஸ் கேப் கைட்லைன்ஸ் மூலியமா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மந்த்லி லிக்விடிட்டி ரிஸ்க் ரிப்போர்ட் வந்து தராங்களாம். ஓகேங்களா? மந்த்லி லிக்விடிட்டி ரிஸ்க் ரிப்போர்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ்க்கு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது மூலியமா நம்ம வந்து லிக்விடிட்டி பிரச்சனை வந்து நமக்கு வருமா வராதான்றது வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கன்டின்ஜென்சி ஃபண்டிங் பிளான்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அந்த கன்டின்ஜென்சி ஃபண்டிங் பிளான்ஸ்ன்றது என்ன பண்ணுவாங்களாம், எங்கெல்லாம் நமக்கு சப்போஸ் கடன் பணம் தட்டுப்பாடு வந்துருச்சு, அப்ப நம்ம எங்கெல்லாம் கேட்கலாம், யார்ட்ட இருந்தெல்லாம் வாங்கலாம், பக்கத்துல பேங்க்ஸ்ல வாங்கலாமா, நம்ம பேங்க்ஸ்ல வாங்கலாமா, இல்லன்னா ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி ஃபெசிலிட்டிஸ் எதுவும் குடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, அதுட்ட இருந்து நம்ம எதுவும் வாங்கலாமா? ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு கன்டின்ஜென்சி ஃபண்டிங் பிளான் வச்சிருப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் என்னது? கண்ட்ரோல்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ். லிக்விடிட்டி ரிஸ்க் வருது அப்படின்றப்போ, அத வராம தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் வச்சிருக்கிறோம்ன்றது தான் இதில சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆப்பரேட்டிங் ரிஸ்க். ஆப்பரேட்டிங் ரிஸ்க் வந்து எதனால வரும்னுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, டே டு டே ஹேண்ட்லிங்ல கஸ்டமர்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ இன்டர்னல் ப்ராசஸ்ல இந்த மாதிரி ஆப்பரேட்டிங் ரிஸ்க்லாம் வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது எதெல்லாம் வரும்னு சொன்னா, எரர்னால வரும். டேட்டா என்ட்ரில ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது. ப்ராசஸிங்ல ஏதோ ஒரு எரர். இல்லன்னா அன்எத்திக்கல் கண்டக்ட். ஓகேங்களா? நம்ம ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதனால வரும். எக்ஸ்டர்னல் ஈவென்ட்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்னால வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இத நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம்? டூயல் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? கேஷ் சைட்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 2 பேர் வெரிஃபை பண்றாங்க. பெரிய டெபாசிட்ஸ் வரும்போது. இல்ல நார்மலாவே டூயல் வெரிஃபிகேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அப்படி நம்ம அத தவிர்த்துக்க முடியும். அதே மாதிரி சர்ப்ரைஸ் கேஷ் வெரிஃபிகேஷன்ஸ் வரும்போது, திடீர்னு ஆடிட்டிங்க்கோ இல்ல செக்கிங்ன்னு சொல்லிட்டு புதுசா வந்து கேஷ் வெரிஃபிகேஷன்க்கு சொல்லி வரும்போது, நம்ம இந்த ஆப்பரேஷன் ரிஸ்க்க வந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து யூனிட் 30. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஜிஆர்சி ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இப்ப இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க் பிளேஸ் பிஹேவியர் தட் நேச்சுரலி மீட்ஸ் எத்திக்கல் அண்ட் லீகல் நார்ம்ஸ். ஓகேங்களா? நேச்சுரலி மீட்ஸ் த எத்திக்கல் அண்ட் லீகல் நார்ம்ஸ். அந்த கல்ச்சர் ஒரு பேங்க்ல வந்து ஒரு கல்ச்சர்ன்னு வந்துருச்சுன்னு சொன்னா, அவங்க ஒரு பேங்க்ல வந்து ஒரு கல்ச்சர்ன்னு வந்துருச்சுன்னு சொன்னா, அவங்க நேச்சுரலாவே அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அவங்க வந்து நேச்சுரலாவே அந்த நார்ம்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. நேச்சுரலாவே அந்த எத்திக்கலா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நேச்சுரலாவே எத்திக்கலா இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. அததான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நெறைய சொல்லி, சொல்லி நல்லா நல்லா ட்ரெயின் பண்ணி, அவங்க நேச்சுரலாவே அங்க இருக்கிற பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து அந்த நார்ம்ஸ வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க நேச்சுரலாவே அந்த எத்திக்கல்ல ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது தான் கம்ப்ளையன்ஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவங்கள்ட்ட நம்ம வேற எதுவும் புதுசா அவங்க சும்மா செஞ்சாலே அத கரெக்ட்டா தான் செய்வாங்க. சும்மா அவங்க செய்றப்பவே அது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி லெவலுக்கு வந்துர்றது தான் கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர்ன்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர்ன்னு சொல்றாங்க. இதனால என்ன நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, லோ ஆர்கனைசேஷனல் அண்ட் இண்டிவிஜுவல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆர்கனைசேஷனுக்கும், இண்டிவிஜுவலுக்கும் கம்மியான ரிஸ்க் வரும். இந்த நம்ம பெரிய லெவல்ல தவறுகள் நடக்காது. அப்போ ஃபைனு அதுக்கப்புறம் இந்த லீகல் இஷ்யூஸ் இந்த மாரி பிரச்சனைகள் வந்து வராது. கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடா போவாங்க. அடுத்து லோ ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்ட்டா எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பண்றதுனால, நம்மளுக்கு எந்த ஃபைன்ஸோ இல்லன்னா பெனால்ட்டியோ வரப்போறதில்ல. நம்ம பேர் வந்து வெளியில கெட்டு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இன்கிரீஸ்டு கான்ஃபிடன்ஸ் அமங் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா வேலை பார்ப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு அவங்களோட வேலை தெளிவா தெரியும். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரியுதுன்னு சொன்னாலே, ஒரு லோன் குடுக்குறோம்ன்னு சொன்னா, அதுல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்? ஒருத்தவங்கள்ட்ட பணத்த டெபாசிட்டா வாங்குறோம்ன்னு சொன்னா, நம்ம என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இது தெளிவா தெரியுதுன்றப்பமே அந்த 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 ஸ்டாஃப் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அந்த வேலைய செய்வாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பயம் இருக்காது. ஹெல்ப்ஸ் அட்ராக்ட் அண்ட் ரீடெயின் டேலண்ட்ஸ் அண்ட் என்ஷூர் எம்ப்ளாயி என்கேஜ்மென்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த மாரி இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல நெறைய எம்ப்ளாயீஸ் வந்து வந்து சேர்ந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எத்திக்கலா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்றப்போ, அங்க நெறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கடுத்து என்ஹான்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ரெகுலேட்டர்ஸ். இதனால நம்ம ஆர்பிஐ இந்த மாரி நம்மளோட ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாரி நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களும் நம்மள பத்தி ஒரு நல்ல மதிப்பு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சைன்ஸ் ஆஃப் புவர் கம்ப்ளையன்ஸ் கல்ச்சர். ஓகேங்களா? இப்போ ஒருவேள நம்ம வந்து கம்ப்ளையன்ஸ் கல்ச்சர் நல்லா இல்ல அப்டின்னா, அதோடைய சைன்ஸ் வந்து அது வந்து எப்படிலாம் நமக்கு தெரியும் அப்டின்றத சொல்றாங்கன்னா, ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக வேல பார்ப்பாங்க. கம்ப்ளையன்ஸ பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஷார்ட் டெர்மா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னா, அதுல உள்ள போயிடலாம் அப்டின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாரி டாமினன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். ஒருத்தங்களே டெசிஷன் எடுக்குறாங்க. அதாவது பெரிய சிஇஓ லெவல்ல இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு வேலை செய்ய போறாங்க. ஏதோ ஒரு அக்விசிஷனுக்கோ, இல்ல மெர்ஜருக்கோ, இல்லன்னா புதுசா ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கோ, எதுலயோ ஒண்ணு பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில அது வந்து டெசிஷன் எடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் கூட பேசல. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் கூட எதுவும் கலந்து எதுவுமே பேசல. கம்ப்ளைண்ட்ஸ பத்தி கண்டுக்காம செய்றாங்க. ஸோ அந்த மாரி நடந்துக்கிறாங்க அப்டின்னு சொல்றப்போ, நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர் வந்து புவரா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சப் கல்ச்சர் நாட் அலைன்ட் வித் த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஓகேங்களா? இப்ப சப் கல்ச்சர் அப்படின்னு சொன்னா,
மேல ரீஜனல் லெவல்லயோ இல்லன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் லெவல்லயோ சில விஷயங்கள் சரியா நடந்துகிட்டு இருக்கும். கீழ பிரான்ச் லெவல்ல அது வந்து ஒழுங்கா நடக்காம இருக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, எங்கேயாவது இந்த அக்வைசிஷன், மெர்ஜர்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, புதுசா வந்து ஏதோ ஒரு கம்பெனிய வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ, அந்த வாங்குன கம்பெனி இன்னும் பழைய கல்ச்சர்லயே, பழைய கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர்லயே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ அதெல்லாம் அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சப் கல்ச்சர் நாட் அலைன்ட் வித் தி ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் அப்படின்றாங்க. அதாவது ஆர்கனைசேஷனோட கல்ச்சரோட இந்த சப் கல்ச்சர் வந்து சேர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அட்ஹரன்ஸ் டு த லெட்டர் ஆஃப் லா ஆர் ரெகுலேஷன் பட் நாட் த ஸ்பிரிட்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, பேருக்கு செய்றது. இப்போ இப்போ ஒரு கேஒய்சி நார்ம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னா, கேஒய்சி நார்ம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்றது? டாக்குமெண்ட்ட வாங்கி எக்ஸ், ஒய், இசட்ன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம ஒண்ணு போட்டு வைக்கிறது. இத வந்து கரெக்ட்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லாம, சரி இத ஒண்ணு செஞ்சா என்ன, செய்யலைன்னா என்ன அப்படின்ற கணக்குல இஷ்டத்துக்கு செஞ்சு போடுறது தான் என்ன சொல்றாங்கன்னா, அட்ஹரன்ஸ் டு த லெட்டர் ஆஃப் லான்னு சொல்றாங்க. ஸ்பிரிட் இல்லாம செய்றதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்எஃபெக்டிவ் இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த புவர் மேனேஜ்மென்ட் ஆஃப் ரிஸ்க். இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த சேல்ஸ் வால்யூம் வருது பாத்தீங்களா? அதாவது ஒ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத பார்த்து நம்ம இன்சென்டிவ் குடுக்காம, சேல்ஸ் வால்யூம் நல்லா கொண்டு வந்துட்டாங்களா? சேல்ஸ கூட்டிட்டாங்களா? அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இன்சென்டிவ் குடுக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு டெண்டன்சி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அத வந்து அ இன்எஃபெக்டிவ் இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டெண்டன்சி டூ கவர் அப் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? டெண்டன்சி டூ கவர் அப் ப்ராப்ளம்னா, ஒரு தப்பு வருதுன்னு சொன்னா, அத அத வந்து மூடி மறைக்கிறதுக்குள்ள வழிய பார்க்குறாங்களே தவிர, அத வந்து சரியா சரி செய்யணும் அப்படின்றத வழி பார்க்காம இருக்கிறது வந்து டெண்டன்சி டூ கவர் அப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 7 எலமெண்ட்ஸ் ஃபார் பில்டிங் எ கம்ப்ளையன்ஸ் புரோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. 7 எலமெண்ட்ஸ் இருக்குதாம். கம்ப்ளையன்ஸ் புரோகிராம்க்காக ஒரு 7 எலமெண்ட்ஸ் வச்சிருக்காங்களாம். அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இம்ப்ளிமென்டிங் ரிட்டன் பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பேங்க்லலாம் போறப்ப இந்த அங்க வந்து புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்திருப்பாங்க. எங்க பேங்க்லலாம் போறப்போ இந்த புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லி ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அதுல தான் ஒரு ஒரு லோன் பத்தியும், கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா விஷயங்கள பத்தியுமே அதுல வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க சொன்னா, நம்ம ஒரு ரிட்டன் பாலிசியா, ப்ரொசீஜரா, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க சொன்னா, நம்ம வந்து ரிட்டனா குடுத்துறணும் அவங்களுக்கு. ஒரு கேஒய்சி ப்ரொசீஜர் மேனுவல் பத்தி, லோன் ஆரிஜினேஷன் மேனுவல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ரிட்டனா குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து அத வந்து ஈஸியா ரெஃபர் பண்ணி, அத வந்து அக்னாலட்ஜ் பண்ணி, அத ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டெசிக்னேட்டிங் எ கம்ப்ளையன்ஸ் ஆஃபீசர். இது நம்ம தெரிஞ்ச மாரி ஒரு கம்ப்ளையன்ஸ் ஆஃபீசர் வைக்கணும். ஒரு கம்ப்ளையன்ஸ் கமிட்டி ஒண்ணு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது சொல்றாங்க. கண்டக்டிங் எஃபெக்டிவ் ட்ரெய்னிங் அண்ட் எஜுகேஷன். ஓகேங்களா? ய கண்டிப்பா நம்மளுடைய எம்ப்ளாயீஸுக்கும் நம்ம ட்ரெய்னிங்கும், எஜுகேஷனும் குடுத்தணும். என்ன என்ன இந்த மாரி லாஸ் இருக்கு. இத நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இதுல தப்பு வந்துறக்கூடாதுன்றத நம்ம தெளிவா சொல்லிக் குடுக்கணும் அவங்களுக்கு. டெவலப் எஃபெக்டிவ் லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? எஃபெக்டிவ் லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சப்போஸ் இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது, பிரான்ச்லயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னா, அங்க வந்து ஒரு விசில் ப்ளோவர் வச்சிருக்கணும். யாராவது ஒருத்தவங்க வந்து இங்க ஒரு தப்பு இந்த மாரி நடந்துகிட்டு இருக்குது. இத நீங்க ஏதாவது ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விசில் ப்ளோயர் அந்த மாரி யாராவது ஒருத்தவங்க சொல்லணும். ஸோ அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு வழி இருக்கணும். ஓகேங்களா? எஃபெக்டிவான ஒரு வழி இருக்கணும். கம்யூனிகேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அத சொல்றாங்க. வேற எதுவும் ஒரு விஷயங்கள வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும், அத வந்து அவங்க சொல்றதுக்கான ஒரு வழி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து கண்டக்டிங் இன்டர்னல் மானிட்டரிங் அண்ட் ஆடிட்டிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் குடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்டர்னலா அ கம்ப்ளையன்ஸஸ் வந்து கரெக்ட்டா பண்றாங்களான்றத நம்ம மானிட்டர் பண்ணணும், ஆடிட்டும் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து என்ஃபோர்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ் த்ரூ வெல் பப்ளிஷ்ட் டிசிப்ளினரி கைட்லைன்ஸ். ஓகேங்களா? இந்த டிசிப்ளினரி கைட்லைன்ஸ்ல எத சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம ஹெச்ஆர் மூலியமா, நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க மூலியமா நீங்க இத ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா, உங்களுக்கு என்னென்ன வார்னிங்ஸ் வரும். ஓகேங்களா? உங்க வார்னிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெர்மினேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டிசிப்ளினரி கைட்லைன்ஸ் வந்து குடுத்துறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ரெஸ்பாண்டிங் ப்ராம்ப்ட்லி டூ டிடெக்டட் அஃபென்சஸ் அண்ட் அண்டர்டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன். ஓகேங்களா? இப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா, அத வந்து கரெக்ட்டா நம்ம டிடெக்ட்டும் பண்ணணும். அதுக்கான ஒரு கரெக்டிவ் ஆக்ஷனையும் கரெக்ட்டா எடுத்துறணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆட்ரிபியூட்ஸ் ரெகுலேட்டர்ஸ் லுக் ஃபார் அ ரோபஸ்ட் கல்ச்சர். ஓகேங்களா? இந்த இந்த ஆட்ரிபியூட்ஸ தான் வந்து ரெகுலேட்டர்ஸ் பார்ப்பாங்க. ஒரு ரோபஸ்ட்டா ஒரு கல்ச்சர் இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆக்டிவா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர் இருக்குதுன்னு சொன்னா, அத அத வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னா, ரெகுலேட்டர்ஸ் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுல என்னன்னு சொல்றாங்கன்னா, டோன் அட் த டாப்ன்னு சொல்றாங்க. இந்த டோன் அட் த டாப்ன்னு சொன்னா என்னன்னா, நம்ம மேனேஜ்மென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம மேனேஜ்மென்ட்ல இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து இதை ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ அவங்க எந்த லெவல்ல ஃபாலோ பண்றாங்க? அவங்க வந்து உண்மையிலேயே அந்த கம்ப்ளைண்ட்ஸ ஏத்துக்கிறாங்க. அத பண்றாங்களா? இல்லன்னா சும்மா வாயில மட்டும் சொல்றாங்க. ஆனா, அத அவங்க வந்து செய்யல. அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் டோன் அட் த டாப்ன்னு சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த கம்ப்ளைண்ட்ஸ ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம டாப் மேனேஜ்மென்ட்டும் அத உண்மையிலேயே ஃபாலோ பண்ணணும். வாயில மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து இன்டகிரேஷன் அக்ராஸ் த என்டர்பிரைஸ் இஸ் எ கீ. ஓகேங்களா? இத வந்து மொத்த ஆர்கனைசேஷன்லயும் நம்ம மொத்தமா இன்டகிரேட் பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க.
அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லெண்டிங் ப்ராடக்ட் வந்து புதுசா வந்து நம்ம கொண்டு வரோம். டிஜிட்டல் மூலியமா நம்ம லெண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் கூட பேசி, ஐடி டிபார்ட்மெண்ட் கூட, அதுக்கப்புறமா வேற மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஸோ அவங்கள்ட்ட எல்லாமே பேசி, அங்க மொத்தமா நம்ம இன்டகிரேட் பண்ணி, அவங்களோட ஃபீட்பேக்ஸும் வாங்கி, கமெண்ட்டும் வாங்கிக்கிட்டு, அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி, இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து குடுக்குற ஃபீட்பேக் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சுக்கிட்டு நம்ம இதுல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸஸ் புதுசா நம்ம சேர்த்துக்கணும். இந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அது மூலியமா அந்த இன்டகிரேஷன் வந்து கம்ப்ளைண்ட்ஸ ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து சிலோஸ்ன்றதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் இருக்காங்க இல்லைங்களா? இவங்கலாம் வந்து வந்து அ எல்லா எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு பேங்கோட பிசினஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க வந்து கலந்துக்கணும். எங்கேயுமே ஆப்சென்ட் ஆயிறக்கூடாது. இதுல நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுல வந்து அவங்க செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பவர்ன்றத பொறுத்தவரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசருக்கு என்ன மாதிரி நம்ம பவர் குடுத்துருக்கோம். அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா அவங்க வந்து செயல்பட முடியுதா? ஓகேங்களா? அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா செயல்பட முடியுதா? இல்லன்னா யாரோட கட்டுப்பாட்டுலயுமே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற அந்த மாரி விஷயங்கள வந்து அவங்க வந்து பவர் அப்படின்ற விஷயத்துல வந்து அவங்க பேசுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கடுத்து கவ்பாய்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கவ்பாய்ஸ்ன்றதுல விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரொம்ப அ எக்ஸசிவா அவங்க வந்து லிமிட்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸசிவா வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரிஸ்க் எடுக்குறாங்க. ஓகேங்களா? எக்ஸசிவா ரிஸ்க் எடுக்குறாங்க. இந்த எக்ஸசிவா ரிஸ்க் எடுக்கிறத வந்து என்கரேஜ் பண்றாங்க. கம்ப்ளையன்ஸஸ பத்தி கவலைப்படுறது கிடையாது. கம்ப்ளையன்ஸஸ பத்தி கவலைப்படாம எக்ஸசிவா அந்த ரிஸ்க் எடுக்கிறத வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸசிவ் ரிஸ்க் எடுத்து இவங்களுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஆ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு இன்சென்டிவ்ஸ் குடுக்குறது. இந்த மாரி விஷயங்கள வந்து என்கரேஜ் பண்றது. ஓகேங்களா? இந்த மாரி விஷயங்கள என்கரேஜ் பண்றது தான் இந்த கவ்பாய் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ரிசோர்ஸஸ பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, கம்ப்ளைண்ட்ஸ்க்குன்னு ஒரு ட்ரெய்னிங்கோ ஏதோ ஒரு குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு போதுமான அளவுக்கு ஃபண்ட்ஸ் இதெல்லாமே வந்து அலோகேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு போதுமான ஃபண்ட்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணணும். அப்பதான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்மளால சரியா செய்ய முடியும். அப்புறம் எம்ப்ளாயீஸ் பை இன் ஓகேங்களா? எம்ப்ளாயி பை இன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க நம்ம கம்ப்ளைண்ட்ஸுக்குன்னு சொல்லி இவ்வளோ விஷயம்லாம் செஞ்சா பத்தாது. அத மெயினா செயல்படுத்த போறது யாரு பண்ண போறா? அங்க அங்க இருக்கிற வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் தான் அத வந்து மெயினா செயல்படுத்த போறாங்க. ஸோ, அப்ப அவங்க வந்து அத வந்து எடுத்துக்கிட்டு, உள்வாங்கிக்கிட்டு, அத வந்து கரெக்ட்டா கம்ப்ளைண்ட்ஸஸ ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து லிவிங் கம்ப்ளைண்ட்ஸ் புரோகிராம் சொல்றாங்க. லிவிங் கம்ப்ளைண்ட்ஸ் புரோகிராம்னா என்ன சொல்றாங்கன்னா, அத வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு நம்ம ஒரு தடவ போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு ஒரு தடவையும் அத வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஒரு ஒரு தடவையும் அத வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம் கிடையாது. டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ, நம்ம அதுக்கேத்த மாரி அத வந்து ரிவ்யூ பண்ணி, அத வந்து டெய்லர் பண்ணி, புதுசு புதுசா நடைமுறை மாறுறதுக்கு ஏத்த மாரி, அதையும் நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் யூனிட் 31 கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்ஷன் அண்ட் ரோல் ஆஃப் சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர்ஸ் இன் என்பிஎஃப்சிஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ இந்த ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்பிஐ குடுக்குறாங்க. அத வந்து எப்படி குடுக்குறாங்கன்னா, ஒரு 4 லேயரா குடுக்குறாங்க. ஓகேங்களா? 4 லேயரா ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னா, அசெட் சைஸ் பேஸ் பண்ணி இந்த 4 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த 4 லேயரா பிரிக்கிறாங்க இல்லைங்களா? அத வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 1 அசெட் சைஸ வச்சு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அசெட் சைஸ வச்சு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் பெர்சீவ்ட் லெவல் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இத 3யும் வச்சு தான் அவங்களுக்கு வந்து இந்த 4 லேயரா பிரிக்கிறாங்க. அசெட் சைஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன், அப்புறம் பெர்சீவ்ட் லெவல் ஆஃப் ரிஸ்கினஸ். ஓகேங்களா? இத வச்சுக்கிட்டு 4 லேயரா பிரிக்கிறாங்க. முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, என்பிஎஃப்சி பேஸ் லேயர். ஓகேங்களா? என்பிஎஃப்சி பிஎல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து என்பிஎஃப்சி மிடில் லேயர். ஓகேங்களா? என்பிஎஃப்சி எம்எல்னு சொல்றாங்க. அடுத்து என்பிஎஃப்சி அப்பர் லேயர். ஓகேங்களா? என்பிஎஃப்சி யூஎல்னு சொல்றாங்க. அடுத்து என்பிஎஃப்சி டாப் லேயர், என்பிஎஃப்சி டிஎல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல என்பிஎஃப்சி பிஎல். என்பிஎஃப்சி பிஎல்ன்றது லோயர் பெர்சீவ்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஓகேங்களா? இதுல பெரிய லெவல்ல ரிஸ்க் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் டெபாசிட் டேக்கிங். இவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து டெபாசிட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? என்பிஎஃப்சிஸும் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட் எடுப்பாங்க. நம்மள மாரி டிமாண்ட் டெபாசிட் அவங்களால எடுக்க முடியாது. ஒரு டைம் லயபிலிட்டி மாரி, டைம் டெபாசிட் மாரி வாங்கி வைப்பாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஒரு 12 மாசத்துக்கு அந்த மாரி 1 வருஷம், 2 வருஷம் அந்த மாரி எடுப்பாங்களே தவிர, அ வித்ட்ரா பண்ணி பணத்த எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி உங்களால குடுக்க முடியாது. ஆனா ஆனா என்பிஎஃப்சிஸ்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, டெபாசிட் டேக்கிங் இருக்காங்க. ஸோ இதுல இந்த இடத்துல பேஸ் லேயர்ல பொறுத்தவரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். யார் எடுத்துக்கிறோம்னு சொன்னா, நான் டெபாசிட் டேக்கிங் கஸ்டமர்ஸ் தான். டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க அசெட் சைஸ் பார்த்தீங்கன்னா, பிலோ 1000 குரோர்ஸ்ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மிடில் லேயர். மிடில் லேயர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து பேஸ் லேயரோட லார்ஜரா இருக்கும். ஓகேங்களா? லார்ஜர் இன் சைஸ் ஆர் என்கேஜ் இன் ஆக்டிவிட்டீஸ் தட் வாரண்ட் ஹையர் டிகிரி ஆஃப் ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்னி தேன் த பேஸ் லேயர். பேஸ் லேயர விட ஹையர் டிகிரி ஆஃப் ஸ்க்ரூட்னி வந்து இதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து மிடில் லேயர்ன்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எல்லா டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸையும் எடுத்துக்கிறாங்க.
எல்லா டெபாசிட் வாங்குற என்பிஎஃப்சிஸையும் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட அசெட் சைஸ பத்தி இவங்க கன்சிடர் பண்ணல. அசெட் சைஸ பத்தி கன்சிடர் பண்ணாம எல்லா டெபாசிட் வாங்குற என்பிஎஃப்சிஸையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இதுல நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ், டெபாசிட் வாங்காத என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய அசெட் சைஸ் வந்து 1000 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களையும் இந்த மிடில் லேயர்ல எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களையும் மிடில் லேயர்ல எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த பிரைமரி டீலர்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்மளுடைய ட்ரெஷரி பில்ஸு, ட்ரெஷரி பில்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க பார்த்தீங்களா? பாண்ட்ஸ்லாம் இஷ்யூ பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்ப அத வந்து வாங்கி விக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மெயினா இருக்கிறது யார் இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த பிரைமரி டீலர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அத ஹெல்ப் பண்றதுக்கு மெயினா யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைமரி டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த என்பிஎஃப்சிஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களையும் வந்து இந்த மிடில் லேயர்ல வந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக குடுக்குறவங்க, அவங்கள வந்து ஐடிஎஃப்சி, என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்றாங்க. ஐடிஎஃப், என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள உள்ள எடுத்துக்கணும். ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸையும் இதுல உள்ள எடுத்துக்கிறாங்க. மிடில் லேயர்ல எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அப்பர் லேயர். ஓகேங்களா? என்பிஎஃப்சி அப்பர் லேயர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐடென்டிஃபை பை தி ஆர்பிஐ அஸ் வாரண்டிங் என்ஹான்ஸ்டு ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் டியூ டு தேர் பொட்டன்ஷியல் சிஸ்டமேட்டிக் சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா? இவங்களுடைய பொட்டன்ஷியல் சிஸ்டமேட்டிக் சிக்னிஃபிகன்ஸ்னால இவங்களை வந்து அப்பர் லேயர்ல எடுத்துக்கிறாங்க. யாரை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டாப் 10 எலிஜிபிள் என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? டாப் 10 எலிஜிபிள் என்பிஎஃப்சிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசெட் சைஸ். ஓகேங்களா? அசெட் சைஸ்ல டாப் 10ல என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து எதுல எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அப்பர் லேயர் என்பிஎஃப்சிஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பர் லேயர் என்பிஎஃப்சிஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டாப் 10ல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பர் லேயர்ல கொண்டு வந்துறாங்க. அதுக்கு கீழ கொண்டு வரவங்களலாம் எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, சில பாராமீட்டர் ஸ்கோரிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாராமெட்ரிக் ஸ்கோரிங் வச்சிருக்காங்க. அதாவது குவான்டிடேட்டிவ் பாராமீட்டர்ஸ்க்கு 70%ம், குவாலிட்டேட்டிவ் பாராமீட்டர்ஸ்க்கு ஒரு 30%ம் வெயிட்டேஜ் குடுத்து அவங்கள எடுத்துப்பாங்களாம். அதுலயுமே யார எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்களேன். அது யார் எடுத்துக்கிறாங்களாம், டாப் 50 என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த 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 10ல வராத, இந்த டாப் 10ல வராத ஒரு 50 என்பிஎஃப்சிஸ் டாப்ல இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்கள எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்கோர் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணி அவங்கள உள்ள எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்க. அதே மாரி போன வருஷத்துல என்பிஎஃப்சிஸ் உடைய அப்பர் லேயர்ல இருந்தாங்க பார்த்தீங்களா? அதோட ப்ரீவியஸ் இயர்ல என்பிஎஃப்சில அப்பர் லேயர்ல இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களையுமே அந்த அந்த கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து டாப் லேயர், என்பிஎஃப்சி டாப் லேயர்ன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐடியலா எப்பவுமே எம்ப்டியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது வந்து எம்ப்டியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேள எப்பமாவது ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே பொட்டன்ஷியல் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஒரு ஹை எக்ஸப்ஷன் டீம்டு ரொம்ப எக்ஸப்ஷனலி ஹையா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பிரையாரிட்டி ஜாஸ்தி குடுக்கணும். பொட்டன்ஷியல் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் என்பிஎஃப்சிஸ் கரண்ட்லி இன் த அப்பர் லேயர். அதுல இருக்கிறத விட நமக்கு வந்து அப்பர் லேயர்ல இருக்கிறத விட நமக்கு தனியா ஒரு கவனம் குடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த டாப் லேயர்ல வந்து அவங்கள கொண்டு வைக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இட் கேன் பி பாப்புலேட்டட் இஃப் த ஆர்பிஐ இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் தேர் இஸ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்கிரீஸ் இன் த பொட்டன்ஷியல் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் என்பிஎஃப்சிஸ் கரண்ட்லி இன் த அப்பர் லேயர். அப்பர் லேயர்ல இருக்கிறத விட ஒரு ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் வந்து வருது, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வருது அப்படின்ற டைம்ல மட்டும் இந்த டிஎல்ல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப அந்த நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு என்பிஎஃப்சிஸ்க்கும் நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது என்பிஎஃப்சிஸ் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஐசிசி இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனிஸ்ன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்பிஎஃப்சி, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்பிஎஃப்சி ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கரண்ட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ் வந்து 2 குரோர்ஸ், 5 குரோர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ், என்பிஎஃப்சி ஃபேக்டர்ஸ்க்கும் 5 குரோர்ஸ் இருந்திருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை 31 மார்ச் 2025ல அது வந்து 5 குரோர்ஸ் என்பிஎஃப்சி ஐசிசிக்கு வந்து 5 குரோர்ஸ் ஆகும். என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு 7 குரோர்ஸ் ஆகும். ஃபேக்டர்ஸ்க்கு வந்து 7 குரோர்ஸ் ஆவும் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்ச் 31 2027ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாருமே 10 குரோர்ஸ்க்கு வந்துரணும். நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே 10 குரோர்ஸ்க்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்பிஏ நார்ம்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்பிஏ நார்ம்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்? நமக்கு வந்து 90 டேஸ்க்கு மேல போச்சுன்னு சொன்னாலே, அது வந்து என்பிஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இவங்களுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வேற மாதிரி குடுத்துருந்துருக்காங்க. அதனால இத படிப்படியா குறைக்கிறாங்க. முன்னாடி வந்து நெறைய குடுத்துருந்துருப்பாங்க போல தெரியுது. அதனால அத வந்து படிப்படியா குறைக்கிறாங்க. எப்படி குறைக்கிறாங்க? மார்ச் 31, 2024ல வந்து என்னவா இருக்கணுமா? 150 டேஸ்க்கு மேல போயிருச்சுன்னு சொன்னா, அத வந்து என்பிஏவா கன்சிடர் பண்ணிறணும். மார்ச் 31, 2024. அத வந்து 120 டேஸ்க்கு மேல போச்சுன்னு சொன்னாலே, அத வந்து என்பிஏவா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பயிலருந்து 31 மார்ச் 2025ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 31 மார்ச் 2026ல இருந்து பேங்க் மாதிரியே 90 டேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, 90 டேஸ்க்கு மேல போயிருச்சுன்னு சொன்னா, அத வந்து என்பிஏல வந்து நீங்க கொண்டு வந்துரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேத்த மாரி எதுவும் மாத்தணும்னு சொன்னாலும் நான் மாத்திக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.